தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. முதலாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய வாசிப்போமாக. 1 Kings chapter 7 verse 13 to 22. Let us read. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தானாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். He made 2 pillars of brass. ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வேழாக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதுளம் பழங்களை செய்வித்தான். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமுமாயிருந்தது. 2 தூண்களின் மேலுள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதுளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாக்கீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of the Lord be glorified. சாலமோன் தேவாலயத்துக்கு முன்னாலே செய்யப்பட்ட 2 தூண்களை குறித்து இப்போது நாம் வாசித்து கேட்டோம். Now we read about the 2 pillars made before the entrance of Solomon's இந்த 2 தூண்களும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டது. Both these pillars were made of brass. தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாக before the temple of God. 2 தூண்கள் காணப்படுகிறது. You can see 2 pillars. தூணினுடைய நீளம் 18 முழம். The length of the pillar was 18 cubits. அதுக்கு 2 உருண்டையான கும்பங்கள் காணப்பட்டது. There were 2 chapiters over it. 17ஆம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 41 42 வசனங்களை படிக்கும் போது when we read 1 Kings chapter 7 verse 41 and 42, அவைகள் என்னவெனில் 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும் உருண்டை கும்பங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 2 bowls of chapiters. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனுடைய உயரம் 5 முழம். The height of that was 5 feet. அதுக்கு மேலே அதை மூடும்படிக்கு over that to cover it லில்லி புஷ்பத்தை போல புஷ்பங்களும் செய்யப்பட்டது. we find like lily, even the lilies. அதனுடைய நீளம் 4 முழம். That was 4 cubits. அதுதான் இங்கே வரையப்பட்டு இருக்கிறது. That's what is drawn here. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆலயத்துக்கு முன்னால காணப்பட்ட 2 தூண்கள். Before the temple 2 pillars are seen. ஒரு வலது பக்கத்திலே தூணுக்கு யாக்கீன் என்றும், on the right side the pillar is called Yakin, இடது பக்கத்திலே தூணுக்கு போவஸ் என்றும் பெயர். and on the left side pillar it's called Boaz. தேவனுக்கு மகிமை. Praise be to God. தூணினுடைய நீளம் 18 முழம். The length of the pillar is 18 cubits. அதனுடைய கும்பத்தினுடைய உயரம் 5 முழம். The length of the chapiter is 5 cubits. அது உருண்டையாக காணப்பட்டது. That is like a bowl. அதுக்கு மேலே அதை மூடும்படிக்கு to cover it லில்லி புஷ்பத்தை போல like lily பூக்களும் செய்யப்பட்டது. flowers were made like lilies. பூவினுடைய நீளம் 4 முழம். The length of lily flower was 4 cubits. மொத்தம் 27 முழம் நீளம் காணப்பட்டது. Altogether it was 27 cubits height. அடியில் சொல்லும்போது 40 அடி உயரம். According to feet it's 40 and ஏறக்குறைய 3 மாடி பில்டிங் உயரம். nearly it's 3-story building height. இந்த தூண்களுக்கு வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. There was no use of this pillar standing there. அது தூணாக ஆலயத்துக்கு முன்னாக நிற்கின்றன. It's just standing separately as 2 pillars. ஒரு ஸ்டைல் மாதிரி. It's just a fashion. அதான் இன்னைக்கு சிலர் ஸ்டைலாக வர்றாங்க. Some people come like they come in style.
It's a fashion. ஆனால் அதில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. But there are some spiritual truths. இன்றைக்கு நீங்க கட்டடங்களை போய் பாருங்கள். Today you go and see the buildings. எல்லா கட்டடத்துக்கு முன்னாக இதே போல ரெண்டு தூண்களை பார்க்கலாம். You see, before all the buildings they keep two pillars. அப்படி பார்த்தவங்க யாராவது இருந்த கரங்களை உயர்த்துங்க. Is there anyone else? ஏராளம் பேர். So many have seen it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பில்டிங்கிനും அதினும் சம்பந்தம் இல்லை. There's no connection between the building and the pillars. பாம்பேயில் ஏராளம் பார்க்கலாம். You can see many buildings in Bombay. சென்னையிலும் உண்டு. Even Chennai you can see. இந்த கெல்லிஸ் பக்கத்தில் மேடவாக்கத்தில் உண்டு. Even Kelly's neighboring place you can see. நான் போன புதன்கிழமை பார்த்தேன். Last Wednesday I saw it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அநேக இடங்களில் உண்டு. In many places it is there. திருவனந்தபுரத்து 6 இடத்தில் பார்த்தேன். In Trivandrum I have seen in 6 places. எல்லா சிட்டியிலும் உண்டு. In all the cities you see. அது தேவனுடைய ஆர்க்கிடெக்ட். It is the architecture of God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உண்டாக்கின இடத்தில் போய் கேட்டால் If you go and ask the person who made it, அது சும்மா ஒரு ஸ்டைலுக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. they say we are simply kept as a style. தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாக Even before the temple of God, வெண்கலத்தினால செய்யப்பட்ட 2 தூண்கள். 2 pillars made of brass. இதில் ஏராளம் ஆவிக்குரிய கருத்துக்கள் உண்டு, சத்தியங்கள் உண்டு. There are many spiritual truths hidden there. முக்கியமாக 15 விஷயங்களை நாம் இதில் பார்க்கின்றோம். Especially we can see 15 truths hidden in it. எல்லாம் எடுக்க இன்றைக்கு நமக்கு நேரம் போதாது. We have no time to explain everything. இன்றைக்கு வேற சேம்பரை குறித்து நாம் படிக்க வேண்டும். We have to learn about the chambers also. ஆலயத்துக்கு சுற்றிலும் Around the temple 3 நிலையாக or 3 floors, 30 அறைகளும் கட்டினார். 30 chambers they அதே made. குறித்தும் கொஞ்சம் நாம் படிப்போமா? Considering that also we learn a little. தேவனுக்கு மகிமை உண்டாம். Glory be to God. இந்த 2 தூண்களுடைய ஒரு தூணின் பேர், The name of one pillar, வலது பக்கத்திலே தூணுக்கு யாக்கீன் என்று பெயர். the pillar on the left side, that's called Yakin. யாக்கீன் சொன்னால் அர்த்தம் என்ன? What is the meaning of Yakin? தேவன் நம்மை உறுதிப்படுத்துவார். God will establish us. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவன் உறுதிப்படுத்துவார். God will establish us. போவஸ் என்ற பெயர், தூணினுடைய பெயர், The name of the pillar of Boaz. தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். God is our strength. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவரே நம்மை உறுதிப்படுத்துவார். He will establish us. அவரே நமக்கு பலனாய் He இருக்கிறார். will be our strength. இது ஒவ்வொரு தேவ பிள்ளையின் ஜீவியத்திலும் காணப்பட வேண்டிய 2 தூண்கள். These are the 2 pillars we've seen in the life of all the children of God. அப்படினால் தேவன் நமக்கு 2 பேர் வைத்திருக்கிறார். God has given us 2 names. ஒன்று நம்முடைய பேர் யாக்கீன், One our name is Yakin. ஒன்று போவஸ். Other name is Boaz. அப்படினால் யாக்கீனும் போவஸ் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கை யாக்கீன், One hand is Yakin. ஒரு கை போவஸ். Another hand is Boaz. தேவன் என்னை உறுதிப்படுத்துவார். The Lord will establish me. வேற ஒருவரும் என்னை உறுதிப்படுத்துகிறது இல்லை. No others will establish me. பணம் என்னை உறுதிப்படுத்தார். Money will not establish me. உலகத்தில் எந்த பொருட்களும் என்னை உறுதிப்படுத்தார். No things of the world will establish me. தேவனே என்னை உறுதிப்படுத்துவார். Lord himself will establish me. அதே வேளையில் தேவன் நமக்கு பலனாய் At இருக்கிறார். the same time, the Lord is our strength. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனுடைய வெண்கலத்தினால செய்யப்பட்டது. It is made out of brass. வெண்கலம் என்பது Brass means எல்லா விதமான சூடும் தாங்கக்கூடிய ஒரு பொருள். it's able to bear the heat. தேவனுக்கு மகிமை உண்டா? Glory be to God. வெண்கலம் தேவ கிருபையை வெளிப்படுத்துகிறது. Brass speaks about the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்று When you receive the grace of God, நாம் கிருபையில் ஜீவிக்க வேண்டும் என்று அது it வெளிப்படுத்துகிறது. reveals that we have to live a life of grace. தேவனுக்கு மகிமை. Glory be to இது God. கொஞ்சம் வேகமாக போகிறேன். Let us go and கடைசி வேத பாடம். it's the last Bible study. ஆனபடியால் நாம் கிருபையை பெற்று Receiving grace, அந்த கிருபையில் ஜீவிக்க வேண்டும் என்று அந்த வெண்கலம் சொல்லுகிறது. the brass speaks to us that we must live a life of grace. எப்படி நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள How முடியும்? can we receive the grace? முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, When we read 1 Peter chapter 5 verse 5, நம்மை தாழ்த்தும் போது கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். when we humble ourselves, we receive grace. மேலும் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது, Moreover, 103rd Psalm, the 13th verse, தேவனுக்கு பயப்படுவதனால கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். when you fear the Lord, you receive grace. முதலாம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும் போது, When you read 1 Corinthians chapter 4 verse 15, ஸ்தோத்திரத்தினால் கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். by praising you receive grace. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது, Gospel John chapter 1 verse 14 you read, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க கிருபையை the பெற்றுக்கொள்ளலாம். more you obey to the word of God and live, you receive the grace of God. ஆனபடியால் தேவ ஜனங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். So people of God must receive God's இவ்விதமாக grace. தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக To receive the grace of God, ரோமர் 5ஆம்
அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி According to Romans chapter 5 verse 2, நாம் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் பெற்றுக்கொண்டோம். we have the privilege and access to enter into the grace. தேவனுக்கு மகிமை. Glory be to அந்த God. கிருபையில் பிரவேசித்து விட்டோம். We have got access into the grace. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி According to Ephesians chapter 2 verse 7, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். by grace, by faith you are saved. தேவனுடைய பகுதி கிருபை, God's part is grace, நமது பகுதி விசுவாசம். our part is faith. விசுவாசமும் கிருபையும் சேர்ந்த போது Grace and faith when it joined, ஒரு ரட்சிப்புண்டாய். our salvation came out. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இவ்விதமாக தேவனுடைய கிருபையினாலே Thus by the grace of God நாம் ரட்சிக்கப்பட்டோம். we are saved. அந்த கிருபை நம்மை சந்தித்தது. That grace met us. அந்த கிருபையில் நாம் பிரவேசித்தோம். We were able to have access into the grace. அந்த கிருபையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். We must abide in that அந்த grace. கிருபையை விட்டு நாம் பின்வாங்கி போகலாகா. We must not backslide from that grace. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது When you read 1 Peter chapter 5 verse 12, நீங்கள் நிற்கிறதான இந்த கிருபை, the grace where you stand, தேவனுக்கு மகிமை. glory be to God. கிருபையில் நாம் காணப்பட We வேண்டும். must be seen in grace. தேவ சபை கிருபையில் Church is standing on grace. அந்த தூணானது வெண்கலத்தில் காணப்படுகிறது போல As the pillars are made of brass, தேவ ஜனங்கள் கிருபையில் காணப்பட வேண்டும். God's people must be seen in grace. கிருபையில் நிலைத்திருக்க They வேண்டும். must stand in grace. என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் The சொன்னார். Lord says, my grace is sufficient for thee. ஆனபடியால் தான் வெளிப்படுத்தினர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது That's why we read Revelation chapter 12, அங்கே ஒரு ஸ்திரீயை நாம் பார்க்கின்றோம். we see a woman there. அந்த ஸ்திரீ யார் என்று நமக்கு யாவருக்கும் We தெரியும். all know who is that woman. அந்த ஸ்திரீயானவள் That's that woman தேவனுடைய சபையை that வெளிப்படுத்துகிறது. speaks about the church of God. அந்த ஸ்திரீயானவள் சந்திரனின் மேல் நின்று கொண்டிருக்கிறாள். We saw that woman, she is standing on the moon. சந்திரன் என்பது கிருபையை வெளிப்படுத்துகிறது. Moon speaks about the grace of தேவ God. சபை தேவ கிருபையில் காணப்பட வேண்டும். Church of God must be seen upon grace. இதை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும்போது Apostle Paul, when he speaks about முதலாம் this, கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி 1 Corinthians chapter 15 verse 10, இந்த கிருபையை நான் வீணாக்கவில்லை. I am not frustrated with the grace. அந்த கிருபையில் நான் வளர்ந்தேன். I am growing in that grace. அதுதான் அந்த தூண் சொல்லுகிறது. That's what the pillar speaks. நான் வெண்கலமாக காணப்படுகிறது போல As I am seen of brass, நீங்கள் கிருபையில் காணப்பட வேண்டும். you must be seen in grace. நாம் கிருபையில் நிற்போம். Let us stand in grace. இந்த கிருபையினாலே By this grace, எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம். we can overcome everything. கிருபை நமக்குள் இருந்தால் When the grace of God is within நாம் us, அந்த கிருபையில் when காணப்பட்டால் we will be found in grace, அந்த கிருபையானது நமக்கு உதவி செய்யும். grace will help us. கிருபை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? The meaning of the word grace is ஏற்ற வேளையில் நமக்கு உதவி செய்யும் தேவனுடைய கரம். God's hand which works in the appointed time. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுபடினால தான் சங்கீதக்காரன் சொன்னார், That's why the psalmist said, என் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை பெரியது. my life is better than loving ஓ, என் kindness. ஜீவனை பார்க்கிலும் More than my life, அவருடைய கிருபை பெரியது. your loving kindness is better. அந்த கிருபையில் பெற்ற To receive that grace, அந்த தூணை போல நாம் கிருபையில் காணப்பட வேண்டும். we must be found like that pillar in grace. இந்த கிருபையில் நாம் வளர வேண்டும். We must grow in that grace. அதுதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் போது That's why when we read 2 Peter chapter 3 verse 18, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் by the grace of the Lord Jesus Christ, அவரை அறிகிறதான அறிவிலும் வளருங்கள். grow in the knowledge of Him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே By the grace வளருங்கள். grow in the grace of the Lord Jesus எனக்கு Christ. கிருபை இல்லை, I have no எனக்கு grace. கிருபை இல்லை என்று நாம் சொல்லலாகா. Don't say that I have no grace, I have no சில grace. சோதனைகள் வரும் போது, When trials are coming, சில பிரச்சனைகள் வரும் when போது, problems are coming, சில தோல்விகள் some வரும் போது defeats are coming, பலரும் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், many speaks like this, எனக்கு கிருபை இல்லை, I have no grace, எனக்கு கிருபை இல்லை. I have no grace. அருமையானவர்களே, அவ்விதமாக நாம் சொல்லலாகா. Beloved, never should we speak like that. அந்த தூணானது வெண்கல தூணாக காணப்படுகிறது போல As that pillar is seen of brass, இதோ சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், Almighty God says, நீயே என்னுடைய ஆலயம். you are my temple. இந்த ஆலயத்துக்கு முன்னாக Before my temple, இந்த 2 தூண்கள் காணப்பட வேண்டும். these 2 pillars must be seen. நானே உன்னை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். I am the Lord who establishes
establisheth you. நீயே யாக்கி, You are Jachin. நானே உனக்கு பலன், I am your strength. நீயே போவம். You are Boaz. ஆனபடியினால் So, கிருபை இல்லை, கிருபை இல்லை என்று நீ சொல்லாத. don't say I have no grace, I have no என் grace. கிருபை உனக்கு போதும் என்று சொல்லு. Say, my grace is sufficient for thee. அந்த கிருபையை பெற்ற கிருபையில் வளருவோம். Receive that grace and let us grow in that grace. இதற்காக நாம் நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம். For this we have to humble ourselves. நாம் தேவ பயத்தில் ஜீவிக்க வேண்டியது அவசியம். It's needed we must live in the fear of God. அப்போது நாம் கிருபையில் வளர முடியும். Then we can grow in the grace of God. அடுத்தபடியாக Nextly, ரெண்டு தூண்கள். 2 pillars. ரெண்டு என்பது எதை வெளிப்படுத்துகிறது? What does 2 speak about? ரெண்டு என்பது சாட்சியை வெளிப்படுத்துகிறது. 2 speaks about testimonies. ரெண்டு பேருடைய சாட்சியினால் ஏது காரியமும் நாம் சாதிக்கலாம். Anything can be accomplished with 2 witnesses. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது, When you read 2 Corinthians chapter 13 verse 1, இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் 2-3 சாட்சிகளால நிலைவரப்படும். நிலை பெறப்படும். மேலும் உபாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது, read Deuteronomy chapter 17 verse 6. உபாகமம் 17:6. 17:6 of Deuteronomy. சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்போது சாட்சியை வெளிப்படுத்துகிறது. It speaks about witnesses. நாம் தேவனுக்கு சாட்சிகளாக காணப்பட வேண்டும். We must be witnesses of the Lord. அதுதான் 2 தூண்கள். Those are the 2 pillars. நமது ஜீவியத்தில் ஒரு சாட்சியின் ஜீவியம் தேவை. Our life must be a testimony. இயேசுவை குறித்து நாம் சாட்சியை கொடுக்க வேண்டும். We must give testimony about our Jesus. என்ன சாட்சியை கொடுக்க போகிறோம்? What testimony we are going to give? நமது இயேசு யார் என்ற சாட்சி. We must tell who is our Jesus. இயேசு யார்? Who is our Jesus? அவர் பரிசுத்தர். He is holy. நான் பரிசுத்தமானது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். As I am holy, be also holy. அவர் மிகவும் தாழ்மையுள்ளவர். He is very humble. அப்படினால் வானாதி வானங்களுக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். That's why he was exalted above the heavens. அந்த இயேசுவுக்கு நாம் சாட்சிகளாயிருப்போம். Let us be testimonies for that Jesus. அதனால்தான் பரிசுத்தத்திலும் தாழ்மையிலும் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். That's why we must live in holiness and humility. அதுதான் அந்த 2 வெளிப்படுத்துகிறது. This speaks about this too. மூன்றாவது, Thirdly, அந்த தூணினுடைய உள்பகுதி வெறுமையாக காணப்படுகின்றன. the inner portion is a hollow portion. 3-4 விரற்கடை தான் அதனுடைய கனம். You can just keep about 3 fingers, அது ஒரு 4 fingers பெரிய within. குடல் போல காணப்படுகிறது. It's like a hollow within. உள்பகுதி வெறுமையாக காணப்படுகிறது. There's emptiness, hollowness within. அந்த வெறுமை எதை வெளிப்படுத்துகிறது? What does that hollowness அந்த mean? வெறுமை நமது பிரதிஷ்டையை வெளிப்படுத்துகிறது. That speaks about our consecration. நாமே பிரதிஷ்டை செய்யும் போது When we consecrate ourselves, நாமே வெறுமையாக்கப்படுகிறோம். we are emptying ourselves. பிரதிஷ்டைன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? What is the meaning of consecration? தாவீதும் பிரதிஷ்டை செய்தான். David also consecrated. முதலாம் நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, Read 1 Chronicles chapter 29. தாவீது தனக்குள்ள எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் கொடுத்தார். David gave all that he had in the hand of the Lord. இந்த அளவுக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்க நான் எம்மாத்திரம். Lord, what am I that thou must bless me so much? 1 நாளாகமம் 29:14 வசனம். 1 Chronicles 29:14. தாவீதின் பிரதிஷ்டையை பாருங்கள். See the consecration of David. சிலருக்கு பிரதிஷ்டை என்று கேட்கும்போது ஒரு அலர்ஜி போல. Some people become allergic when they hear about consecration. அருமையானவர்களே, பிரதிஷ்டையே நமது முதுகெலும்பு. Beloved, consecration of a backbone. ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரதிஷ்டை தேவை. Workers and believers, they need consecration. ஒருவனுக்கு பிரதிஷ்டை இராவிட்டால் If there is no consecration for a person, அவனுக்கு முதுகெலும்பு இல்லை. he has got no backbone. சிம்சோன் பிரதிஷ்டையுள்ளவனாக காணப்பட்டான். Samson was a consecrated man. அவன் அந்த பிரதிஷ்டையை உடைத்து போட்டான். He broke the consecration. கடைசியில் சாதாரண மனுஷனை போல At last, like an ordinary man, கையிலும் காலிலும் விலங்கு போட்டான். hands and legs been chained. அவனிதா பரிதாப நிலைமையில் கண்ணுக்கு பார்வை இல்லாதவனாக சிறைசாலையில் காணப்படுகிறான். Even seen blindfolded, put in the prison, the miserable state. உன்னுடைய பிரதிஷ்டையை நீ உடைக்கும் போது, When you break your consecration, பிசாசானவன் உன்னுடைய கையிலும் காலிலும் விலங்கு போடுகிறான். devil will bind your hands and legs with நீ chains. வல்லமையற்றவனாக காணப்படும். You will be without strength. அப்படினால் தூண் சொல்லுகிறது, So the pillar speaks, நீ கிருபையை பெற்ற பிறகு, after receiving grace, நீ எனக்காக சாட்சியாக நின்ற பிறகு, after being a testimony for me, உன்னை நீ வெறுமையாக்கிக்கொள்.
you make yourself empty. உன்னை நீ பிரதிஷ்டை செய்து You consecrate yourself. 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது Read Psalms 45 verse 10. சீயோன் குமாரத்தி உன்னை நீ பிரதிஷ்டை செய். Oh daughter of Zion, you consecrate அப்போது yourself. ராஜாவு உன்னுடைய அழகில் பிரியப்படுவார். Then king will be pleased in your beauty. நாம் பிரதிஷ்டை செய்ய The more we consecrate ourselves, நமக்கு ஒரு அழகுண்டாகும். we get a beauty. உன்னை ராஜா உன்னை நீ பிரதிஷ்டை செய். You sanctify, you consecrate yourself. ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். Then king will be pleased in your beauty. பிரதிஷ்டை எவ்வளவு முக்கியம். How important is the consecration? விசுவாசிக்கும் பிரதிஷ்டை தேவை, ஊழியர்களுக்கும் பிரதிஷ்டை தேவை. Believers and workers, they need consecration. ஊழியர்களின் பிரதிஷ்டை லூக்கா 14:26-33. Workers' consecration is Luke chapter 14 verse 26 and 33. விசுவாசிகளின் பிரதிஷ்டை Believers' consecration, மத்தேயு 10:38 வசனத்தில் Matthew chapter 10 verse from 38. என்னை பார்க்கலும் அதிகமாக ஒருவன் தன் மகனை நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. If anyone loveth more of his son more than me, he is not worthy of me. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அதுவே ஒரு விசுவாசியின் பிரதிஷ்டை. That is the consecration of a believer. மத்தேயு 10:37 வசனத்தில் இருந்து Matthew chapter 10 verse from 37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அடுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அருமையானவர்களே, இத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான தேவனுடைய பிரமாணம். Beloved, these are the commandments of the Lord, what Jesus spoke. இதுதான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் காணப்பட வேண்டிய பிரதிஷ்டை. This is the consecration every believer must have. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். We must love the Lord more. அப்ப பிரதிஷ்டை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? What is the meaning of the word consecration? 1 நாளாகமம் 29:14 படிக்கும்போது 1 Chronicles 29 verse 4. தாவீது தனக்குள்ள எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்தார். David, whatever he had, he consecrated. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். கொடுப்பதுதான் பிரதிஷ்டை. Giving is called consecration. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இது தேவனிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். I receive this from the Lord. திருப்பி தேவனுக்கு கொடுக்க. Again give it back to the அதுக்கு Lord. பிறகு தேவனுடைய பொருள். After that, it's the Lord's property. இதிலே உரிமை பாராட்ட எனக்கு ஒன்றும் I இல்லை. have nothing to claim of this article. இதே போல In the same way, நமது ஆவி ஆத்தும சரீரத்தை in our body, soul, and spirit, பிரதிஷ்டை செய்கிறோம். we are consecrating. தேவனுக்கு கொடுக்கிறோம். We are giving it to the Lord. இந்த சரீரம் நமக்குரியதல்ல. This body does not belong to us. அதனால தான் 1 கொரிந்தியர் 16:19 வசனத்தை படிக்கும்போது That's why we read 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் உங்கள் சரீரத்தை பிரதிஷ்டை செய்தபடியினால், Because you have consecrated your bodies. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இந்த சரீரம் தேவனாலே பெற்றது. This body we received from the Lord. தேவன் தந்தது. God gave it. நாம் ரட்சிக்கப்பட்ட வேளையில், When we got saved, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற when we வேளையில், received the anointing of the Holy Spirit, ஆண்டவரே என் ஆவி ஆத்தும சரீரத்தை உமக்கு தருகிறேன். Lord, I surrender my body, soul and spirit unto thee. அப்படி பிரதிஷ்டை செய்தவர்கள் கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் எல்லாரும் பிரதிஷ்டை We செய்தோம். all have consecrated ourselves. அதான் நீங்கள் தேவனால பெற்றும், You have received of the Lord. இந்த சரீரம் தேவனால பெற்ற சரீரம். This is the body we received from the Lord. தேவனுடைய ஆவி தங்கி இருக்கும் இடம். That's the place where the Spirit of God is அதனால dwelling. தான் தேவனுடைய ஆலயம். That's called the temple of God. சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தது போல, As Solomon dedicated the temple, இந்த ஆலயத்தை நாமும் பிரதிஷ்டை செய்தோம். we have also dedicated this body. இது தேவனுக்குரியது. This body belongs to the Lord. இது நமக்குரியது It அல்ல. does not belong to us. நமது விருப்பம் போல As we like, இதை அலங்கரிக்கிறதுக்கும் இல்லாவிட்ட இந்த சரீரத்துக்கு மருந்து போடுகிறதுக்கும் நமக்கு அதிகாரம் இல்ல. we have no authority to decorate as we like or to give medicine as we like. இது தேவனுடைய சரீரம். This body belong to the Lord. நமது வீட்டில் In our house, தொலைபேசி உண்டு. we have got a telephone. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எவ்வளவு வேண்டுமானாலும் பாவிக்கலாம். You can use as you like. மாதம் பில்லு கட்டினா போதும். If every month we pay the bill, that's enough. ஆனா அதில் ஏதாவது ஒரு பழுது வந்தால், But if it get repaired, நீங்கள் அந்த ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி பழுது பார்ப்பீர்களா? will you not repair, removing the screws and all? ஒருவர் பார்க்க
பார்க்க மாட்டோம். No one will look into காரணம் it. என்ன? What is the reason? தேவனுடைய பொருள், அரசாங்கத்தின் பொருள். It's a government property. இது தொலைபேசி நான் பாவிக்கலாம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் பாவிக்கலாம். I can use the instrument, ஆனால் இத கலட்ட எனக்கு அதிகாரம் இல்லை. but I have no power to remove it. காரணம் இது என்னுடைய வீட்டில் இருக்கிறது. It's in my house. காலை நான் தான் துடைக்கிறேன். Early morning I'm wiping it. பர்ஃபியூம் அடிக்கிறேன். I am putting perfume on it. நல்ல அழகான ஒரு துணியை போட்டு வைத்திருக்கிறேன். I am putting a very good beautiful cloth. நல்ல மேசமேல் வைத்திருக்கிறேன். Kept on a beautiful table. அதெல்லாம் சரிதான். It's all very good. பழுது பார்த்தால், if you repair it, அதே பழுது பார்க்க எனக்கோ உங்களுக்கோ அதிகாரம் இல்லை. you and me, we have no authority to repair it. அது யாருக்கு சொந்தமோ அவரே வந்து பழுது பார்க்க வேண்டும். Only the owner of that, he must come and repair it. நீங்க பழுது பார்த்தால், if you repair, அது குற்றம். it's you have been blamed. இதே போல in the same way, இந்த சரீரத்தை நாம் பாவிக்கலாம். you can use this body. இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? This body belongs to whom? நாம் யாருக்கு சொந்தம்? We belong to whom? நாம் தேவனுக்கு சொந்தம். We belong to the Lord. அதனால தான் நாம் பிரதிஷ்டை செய்தவர்கள். That's why we are consecrated people. ஊழியர்களும் Even the பிரதிஷ்டிக்கப்பட்டவர்கள். workers are consecrated. விசுவாசிகளும் Even the பிரதிஷ்டிக்கப்பட்டவர்கள். believers are consecrated. இந்த சரீரத்தில் ஒரு வியாதி When வந்தால், a sickness comes on the body, இந்த சரீரத்தில் பழுது if வந்தால், any blame comes in this body, நீயும் நெட்டும் போல்ட்டும் கலற்றாதே. you don't remove the nut and bolts. அந்த நெட்டும் போல்ட்டும் கலற்ற உனக்கு அதிகாரம் இல்லை. You have no power to remove the nut and bolts. ஆனா யாருக்கு அதிகாரம்? Who has got the authority? அது யாருக்கு? Who has got the authority? அவர்தான் அது வந்து கலற்ற வேண்டும். Only he must come and dismantle. அதுதான் தெய்வீக சுகம். That is the divine healing. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தெய்வீக சுகம் ஜீவனுள்ள உபதேசம். Divine healing is the living doctrine. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனபடியால தான் நாம் தெய்வீக சுகத்தில் நிலைத்திருக்கிறோம். That's why we stand on divine healing. அதுவே பிள்ளைகளின் அப்பா. That's the children's bread. அருமையானவர்களே, நீங்கள் பிரதிஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று மறந்து விடாதே. Beloved, don't forget that you are consecrated. இந்த சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் வந்தாலும், Whatever may the sickness come in your body, என்ன பிரச்சனைகள் whatever வந்தாலும், may the problems, அது கேட்டதான் நமது தேவன் அது பொறுப்பெடுத்து செய்வார். according to that our Lord will take care of it. நீங்கள் கிருபையில் வளருங்கள். You grow in grace. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனபடியால் தேவனிடத்திலிருந்து பெற்று நாம் தேவனுக்கு கொடுத்தோம். So we have received from the Lord, give it to the Lord. அந்த பிரதிஷ்டையில் நாம் காணப்பட வேண்டும். Let us abide in that consecration. அருமையான பாஸ்டர் ஏசி தாமஸ், Our beloved Pastor A.C. Thomas, ஊழியர்கள் விசுவாசிகள் பிரதிஷ்டிக்கப்பட்டவர் என்று அடிக்கடி சொல்லுவார். he used to often use this term, believers and workers both are அதுக்கு அவர் சொல்லுகிற consecrated. ஒரு உதாரணம் உண்டு. One example he used to say, தேவனுக்கு மகிமை. glory be to God. ட்ரெயின் போகிற ரெண்டு தண்டவாளம். He says there are two rail lines where the train is going. ஒன்று பிரதிஷ்டை, One is ஒரு consecration. தண்டவாளம் பிரதிஷ்டை. One rail line is அடுத்தது consecration. தியாகம். Other rail line is sacrificial. பிரதிஷ்டையும் தியாகமும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தேவை. Workers and believers, both of them need consecration and sacrificial நாம் life. தேவனுடைய ஆலயம். We are the temple of God. நமக்கு பிரதிஷ்டையும் தியாகமும் தேவை. We need consecration and sacrificial life. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord will bless us. அந்த ட்ரெயினை பாருங்க. See the train. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து புறப்படுகிறது. Is going from central. பெரிய ஸ்டேஷனிலும் போகும், சின்ன ஸ்டேஷனிலும் It will போகும். go to major station and minor station. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. சில வேளை நீங்கள தேவன் நல்ல உயர்ந்த இடத்தில் இருப்பார். சில வேளையில் தேவன் உங்களை தாழ்த்துவார். Sometimes God will take you higher position. Sometimes the Lord will bring you abased. அந்த ட்ரெயினை பாருங்க. See the train. சில ஸ்டேஷன் பெரிய ஸ்டேஷன். It goes to bigger station. மீட்டர் கேஜ் என்று வைத்துக் கொள்ளுங்க. You just meter gauge example. ரெண்டு தண்டவாளத்தினுடைய அகலம் 1 மீட்டர். The two rail lanes have 1 meter length. பெரிய ஸ்டேஷனில் வரும்போது 1.5 மீட்டர் ஆகுமா? And when it goes to the bigger station, will the breadth increase? அதே வேளை சின்ன ஸ்டேஷனில் வரும்போது When it comes to the small station, 1/4 மீட்டர் ஆகுமா? will the breadth decrease? ஒரு நாளும் ஆகாது. Never will it breadth decrease. ஒரே மீட்டர். The same meter தேவன் measurement. எப்படி நடத்தினார்? How the Lord leads. சிலருக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தா When some people get some blessing, 1.5 மீட்டர். how they said, oh, தலையெல்லாம் பெருசாகி விடும். their head will become very big. தேவனுக்கு மகிமை. Glory be to பின்ன God. பிரதிஷ்டை எல்லாம் பின்ன பெருமை. Then no consecration, only pride. அவங்களோட நடை என்ன? What do you see the walking அவங்களோட style? பேச்சு என்ன? See the talk. அவங்களுடைய விலை என்ன? What do you see the value? காரணம் என்ன? 1.5 மீட்டர் ஆகி போச்சு. What is the reason? 1.25 meter. அதே வேளையில்
சிலருடைய ஜீவியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்து தேவன் அவர்களை தாழ்த்தும் போது in the same time when some problems come, when they have been abased by the Lord, உடனே தேவனுக்கு விரோதமாக கேள்விகளை கேட்டு suddenly they'll ask question against the Lord. they'll come to 3-4 ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்தணும்? Why is the Lord leading me? தேவனிடத்தில் ஒரே கேள்வி, questioning always. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அருமையானவர்களே, நாம் 1.25 மீட்டரும் ஆக கூடாது, 3/4 மீட்டரும் ஆக கூடாது. Beloved, we must not become 1.25 meter, not 3/4 meters. உங்களுடைய தியாகமும் பிரதிஷ்டையும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. You don't leave your consecration and sacrificial life. ஒரு ஆலயத்துக்கு ஒரு தியாகமும் பிரதிஷ்டையும் முக்கியம். For a temple, sacrificial life and consecration are very needed. தூண் சொல்லுகிறது. That's what the pillar speaks. தூணினுடைய உள்பகுதி வெறுமையாக காணப்பட வேண்டும். The inner portion of the pillar must be hollow. அது பிரதிஷ்டையிலும் தியாகத்திலும் காணப்பட வேண்டும். That must be filled with consecration and sacrificial life. நீங்கள் எந்த நிலைமையில் காணப்படுகிறீர்கள்? In what state are you? சிலர் 1.25 மீட்டர், some are like 1.25 meter. அந்த ட்ரெயினை பாருங்க. See the train. அருமையாக பாட்டும் பாடி, singing beautiful songs. மேலே இருந்து மின்சாரத்தை பெற்று, receiving electricity current. மின்சாரம் தான் கிருபை. That's the grace coming about. பாட்டு பாடி, you sing song போய்க்கொண்டே இருந்தது. going on, it was going. ஆனா சின்ன ஸ்டேஷன் வந்தப்போ, when it came to a small station, 3/4 மீட்டர் ஆனா it became 3/4 meter. என்ன ஆகும்? What will happen? ட்ரெயின் அப்படியே கவிழ்ந்துடும். The train will collapse. அதுக்கு பிறகு வேற பாட்டாச்சு. After that the song changed. அங்க பக்கத்துல சைன் போர்டு எல்லாம் இருக்கும். The signboard is there. அவனை எல்லாம் தட்டி கீழே போடுகிறது. It will push all the signboard down. ஏடா நீ இங்க நிக்கிற? Why you are standing here? உனக்கு வேற வேலை இல்லையா? You have got no work. எல்லாருக்கும் பிரச்சனை. Disturbance for everyone. நீ 3/4 மீட்டர் ஆனா, if you become 3/4 உனக்கு meter, மட்டும் இல்ல பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. problem not only for you, even others are troubled. எல்லாருக்கும் பிரச்சனை. All will be troubled. ஒரு சபையாருக்கு பிரச்சனை. Whole church will be in trouble. நீ போகிற இடத்துல எல்லாம் பிரச்சனை. wherever you go you will be troubled. ட்ரெயினை பாருங்க. See the train. பக்கத்துல இருக்கிற சைன் போர்டு எல்லாம் தட்டி கீழே போடுகிறது. It will break all the signboard on the side. அந்த பாட்டு மாறி விட்டது. The song is changed. கொஞ்சம் அருமையான பாட்டு. Before beautiful songs. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இப்ப பாட்டே மாறி விட்டது. Song is changed. காரணம் என்ன? Reason. பிரதிஷ்டையே மாறி விட்டது. Consecration is changed. தியாகத்தை விட்டு விட்டார். Sacrificial life you live. அருமையான தேவ ஜனமே, beloved people of God, ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் பிரதிஷ்டையும் தியாகமும் முக்கியம். workers and believers, they need consecration and sacrificial life. இந்த பிரதிஷ்டையிலும் தியாகத்திலும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between the workers and believers in consecration and sacrificial life. மகிமையில் வித்தியாசம் காணப்படுகிறது போல, as there is difference in glory from glory, நம்முடைய தியாகத்திலும் பிரதிஷ்டையிலும் சில வித்தியாசங்கள் even காணக்கூடும். there are certain differences in our consecration and sacrificial life. சூரியனின் மகிமை வேற, the glory of the sun is different. நட்சத்திரங்களின் மகிமை வேற, glory of the stars are different. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களில் மகிமையில் வித்தியாசம் உண்டு. from stars to stars there are difference in glory. தேவனுக்கு மகிமை. glory be to God. ஆனபடியால் அருமையான தேவ ஜனமே, இந்த தூண் நம்மோடு பேசுகிறது. So beloved people, the pillar is speaking to us. நான் ஆலயத்துக்கு முன்னாக சாட்சியாக நிற்கிறேன். I am standing before the temple as the testimony. என்னுடைய உள்பகுதி வெறுமையாக காணப்படுகிறது. My inner portion is hollow. ஆனபடியால் சாட்சியாக நிற்க முடிகிறது. So I am able to stand as a testimony. இதே போல as like this, நீங்களும் பிரதிஷ்டையிலும் தியாகத்திலும் வளருங்கள். you also grow in consecration and sacrificial. இந்த ரெண்டையும் உடைத்து போடாதீர்கள். don't break these two things. அதுதான் அந்த வெங்கலம் சொல்லுகிறது. that's what the brass speaks. ஆகையால் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் பிரதிஷ்டையும் தியாகமும் முக்கியம். that's why not only the workers, even the believers need consecration and sacrificial. அநேக வசனங்கள் உண்டு. there are many verses for this. எல்லாம் எடுக்க நேரமும் போதா. no time. இனி அடுத்த பகுதியாக the next portion, அதோட மேலே பார்க்கும்போது, when you see the higher, the top portion, உருண்ட ஒரு கும்பத்தை நாம் பார்க்கின்றோம். we find a chaplet in the shape of அது a bowl. 5 முழம் உயரம். that's 5 cubit high. அதேதை வெளிப்படுத்துகிறது. what does it speak? உருண்டை என்பது the bowl speaks about 4 திசையை வெளிப்படுத்துகிறது. it speaks about 4 directions. அது ஒரு பூகோளம் போல காணப்படுகிறது. it's seen like a bowl. அது முழு உலகத்தையும் வெளிப்படுத்துகிறது. it speaks about the whole world. it speaks about all nations. நாம் ஏதோ 1 2 3 4 10 பேர்க்கல்ல சாட்சியா ஜீவிக்க வேண்டியது. we must not be a testimony just for 1 or 2 or 3 or 4 people. எல்லாருக்கும் சாட்சியாய் இருக்க we வேண்டும். must be a testimony for all nations. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனத்தின்படி, according to Acts chapter 1 verse 8, அது உருண்டையாக காணப்படுகிறது போல, as that is seen like a bowl, நாமே எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமியின் எல்லையெங்கும் அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். we must be witnesses for him in Jerusalem, in Judea, Samaria, and uttermost part of the earth. தேவனுக்கு மகிமை. glory be to God. நாம் எல்லா இடத்திலும்
இடத்திலும் சாட்சி. Oh, testimony in all places. சிலர் சில இடங்களில் சாட்சி இல்ல. Some people they don't have testimony in other அவர்கள் சபையில் places. சாட்சியாக இருப்பாங்க. In the church they'll have a testimony. ஆனா வீட்டில் சாட்சி In இல்ல. the house they'll have no சிலர் testimony. வீட்டில் சாட்சியாக இருப்பாங்க. Some people have testimony in the வேலை house. செய்கிற இடத்தில் சாட்சி In the இல்ல. office no testimony. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எல்லா இடத்திலும் சாட்சியாக இருக்க You must வேண்டும். have a testimony in life everywhere. ஃபேக்டரியில் வேலை செய்றவங்களுக்கு Those who are working in the factory. ആനുവൽ ഡേ അല്ലെങ്കിൽ ആനുവൽ ഡിന്നർ എന്നതാണ് ഒരു കാര്യമുണ്ട്. There's a day called annual dinner day. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதில் எல்லா சாப்பாடும் வைப்பாங்க. They'll keep all dishes there. ஆனுவல் டின்னருக்கு போனவர் யாராவது இருந்தால் அவன் கரங்களை உயர்த்த வேண்டாம். தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஃபேக்டரியில் வேலை செய்றவங்களுக்கு தெரியும். The people who work in the factory don't know. They know. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவர்கள் அந்த டின்னருக்கு போகும்போது When they go to the dinner, சில கல்யாணத்துக்கு when போகும்போது you go to marriage feast, அந்த மேசை மேல் இருக்கிறது நன்றாக கவனிக்க மாட்டார்கள். they will not see the dishes on the table. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? What the word of God says. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் Proverbs 23. முதலாம் வசனத்திலிருந்து பாருங்கள். From verse 1. சிலர்கள் சில டின்னர்களில் சாட்சியாக ஜீவிக்கிறது இல்ல. Some people don't be a testimony in some dinner சில parties. ஊரு விட்டு ஊருக்கு போகும்போது When they go from one place to another தேவனுக்கு place, விரோதமான காரியங்கள் they செய்கிறார்கள். do things against the Lord. அதனால தான் இந்த தூணுக்கு மேலே That's why above the pillar, நீ கிருபையை பெற்றவன், after you're receiving நீ grace, சாட்சியுள்ளவன், you have got a testimony. நீ தியாகமும் பிரதிஷ்டையும் You உள்ளவன். have got consecration of sacrificial அப்படி life. 18 முழம் நீளமுள்ள நீயே You have got 18 cubits. இதோ பாருங்க, உனக்கு மேலே ஒரு உருண்ட கும்பம் காணப்பட வேண்டும். Above you, there's a chapter of bowl. அதுதான் எல்லா இடங்களிலும் நீ சாட்சியாய் இருக்க வேண்டும். That speaks about your testimony in life everywhere. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் Proverbs 20. முதலாம் வசனத்தில் நீ ஒரு அதிபதியோடு நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். உனக்கு முன்னாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப் பார். நீ போஜன நீ பிரியனாயிருந்தால் போஜன பிரியனானால் உன் தொண்டையிலே கத்தியை வை. தொண்டையில கத்தியை வை. அவனுடைய தேவனுக்கு மகிமை. Glory be to God. போஜனத்துக்கு உட்காரும் போது When you're sitting for eating, அங்க எல்லாம் இருக்கும். you see all dishes. விஸ்கி, Your whiskey is Brandy. there, brandy is there, கல்லு, arak சாராயம் is there, local drink is there. எல்லாம் இருக்கும். All drinks will be there. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த மேசமே பார்க்கணுமா? The Lord says, you don't look நீ there. ஒருவேளை தலை உயர்த்தி இப்படியே எல்லாரையும் பார்ப்பாங்க. You just lift your head and look around. யாராவது விசுவாசிகள் வந்திருக்கிறாங்களா? Is there any believers have come? ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்களா? Any workers have come there? ஊழியக்காரர் வர மாட்டாங்க. Workers will not come. விசுவாசிகள் Maybe some எந்த believers. கம்பெனியில ஒரு விசுவாசியும் இல்லையே, In my factory, no believers. அவங்களும் come. வந்திருக்க மாட்டாங்க. Maybe they also have not நீ come. ஜனத்தை எல்லாம் பார்க்க வேண்டியது. Don't look at the people. உன்னோட மேசமேல் இருக்கிறத நன்றாக கவனித்து பார். Consider what is kept on the table diligently. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இன்றைக்கு பலரும் இந்த விஷயத்தில் பலவீனம் அடைகிறார்கள். In this matter, many are seen weak இந்த today. தூண் நமக்கு போதிக்கிறது. What does the pillar நீ speak to எல்லா us? இடத்திலும் எனக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். You must be a testimony in all places for me. நியாயமான ஜீவியத்தை நான் வெறுக்கிறேன். Let us. I hate the hypocritical life. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த சாப்பாடை பார்த்து Looking at the dish. முதலாவது கத்தி எடுத்து தொண்டையில் வை. First of all, take your knife and keep on the கத்தி எங்க knife. கிடைக்கும்? Where you will get the நீ knife? கத்தி எல்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. No need to take the knife in your hand. அங்க பிரெட்டும் பட்டரும் இருக்கும். Only bread and butter will be அந்த there. பட்டரை பூசுறதுக்கு ஒரு கத்தியும் வச்சிருக்கும். They would have kept a knife there to முதலாவது butter. பிரெட் எடுத்து பூசுறதுக்கு முந்தி கத்தி எடுத்து தொண்டையில் வை. Before putting the butter on the bread, you take the knife and keep on the neck. அப்ப அதனோட பாஸ் என்ன கேட்பாங்க, ஏய் என்னடா பண்ற? Then the boss will ask you, what are you doing? சார் இது நான் குடிக்க மாட்டேன். Sir, I will not drink this. இது எனக்கு வேண்டாம். I don't want this. எனக்கு பார்த்த உடனே வாய் நிரம்பிடும். Some people, as soon as they see money, their தேவனுக்கு மகிமை. mouth will be filled. அங்க இங்க பாப்பாங்க. They will see here and there என்ன பண்றது? what to do. சரி, சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு போய் அறிக்கை பண்ணுவோம். So let us do confession and sanctification meeting. கொஞ்சம் குடிப்போம். Now let me drink little bit. அதுக்கு பிறகு After that, சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு போய் in the sanctification எழும்பி meeting, நின்று getting up, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. நான் ஒரு தப்பு செய்தேன். I made a small mistake. இனி செய்ய மாட்டேன். I will not do it again. அடுத்த ஆனுவல் டின்னருக்கு தான் செய்வேன். I will only commit the mistake next annual தேவனுக்கு மகிமை. dinner. Glory be to ஒரு God. அறிக்கை. One confession. தேவன் பார்க்கறார். God is seeing it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உன்னோட அறிக்கையை தேவன் கேட்கிறது இல்ல. God will not hear your confession. சாலமோன் என் குமாரன், Oh my son Solomon. தேவன் இருதயங்களையும் இருதயத்தின் நினைவுகளின்
தோற்றங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். God is searching the heart and intents and thoughts of the heart. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உன்னுடைய வாஞ்சையை நோக்கி பார்க்கிறார். He sees your desires. அந்த அறையை குறித்து படிக்கும்போது அது விவரமாக படிக்கலாம். When we read about the chambers, we can read it more. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சிலர் குளிர் தேசத்துக்கு போய் some people go to cold places. அந்த குளிரை தாங்கும்படியாக to bear the cold, கொஞ்சம் குடிக்கிறார்கள். they take a little bit of drink. அது பரவாயில்லை என்று சொல்லுகிறார்கள். They say it's all right. பரவாயில்லை என்றதான ஒரு போர்வையை போடுகிறார்கள். They put a garment telling oh it's enough. சாட்சியாய் இருக்க வேண்டும். You must be alive and live a life of testimony. சாக்லேட் சாப்பிடும் போதும் சாட்சியாய் இருக்கணும். Even when you eat chocolate, you must be live a life of testimony. எனக்கு கொஞ்சம் சாக்லேட் கிடைச்சது. I got a testimony. I got the chocolate on that day. I did not see it. ஒரு ஆள் கொடுத்தாங்க. One man gave the chocolate. சாக்லேட் சாப்பிடுகிற பழக்கம் இல்ல. I have no habit of eating chocolate. ஆனா அன்றைக்கு என்னமோ தெரியாது. That day I don't know what happened. அது இப்படி விரல் மாதிரி இருந்தது. It is like a finger. உடனே நான் பிரித்தேன். Immediately removed ஒரு it. கடி கடிச்சேன். I bit it. கடிச்சா ஒழுகுது. It was just leaking. கொஞ்சம் நாக்கில பட்டு. Little bit of in the tongue. டேஸ்ட் பார்த்தா புளிக்குது. When I saw the taste, it was sour. கவர் எடுத்து பார்த்தா. When I saw the cover. whiskey with chocolate. Whiskey with chocolate. உடனே துப்பிட்டேன். Immediately I spit it out. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சாக்லேட் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. Be very careful when you eat the chocolate. கண்ணு மூடி உள்ளுக்குள்ள போடாதீங்க. Don't simply close your eyes and put it in the ஆண்டவர் mouth. சொல்லுகிறார். That's what the Lord says. உன் மேசமேல் இருக்கிறது. Consider what is on the table. கண்ணை திறந்து Open your eyes. நன்றாக பார். Consider diligently. நீ போஜன பிரியனானா If you are given to the appetite. விஸ்கியும் பிராண்டியும் பார்க்கும்போது When you see whiskey and brandy. உன்னுடைய வாயில் தண்ணி வந்தா If the saliva comes in your mouth. கத்தி எடுத்து தொண்டையில வை. Take your knife and keep on the neck. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அருமையான தேவ ஜனமே. Beloved people of God. சூழ்நிலைக்கு ஏற்றபடி. According to the situation. மனுஷனை பிரியப்படுத்தும்படியா. To please the people. உன்னுடைய பாஸை நீ பிரியப்படுத்தலாம். Just to please your boss. உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். You may get promotion. ஆனா மேலே இருக்கிறவர் ப்ரமோஷன் தடை செய்வார். But he that is above you, he will demote you. ஒரு விசுவாசி ஒரு இடத்துக்கு போனா. One believer went to a place. ஒரு டின்னருக்கும் போனா. He also went for a ஒரு dinner. இடம் முக்கியமான இடம். It's for important place where he went. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இடமும் ஆளுடைய பேரு நான் சொல்லுகிறது இல்ல. I don't want to say the place and the person's name. சம்பவம். It was a thing which took place. சந்தோஷத்தோட ஜெபம் பண்ணி போனா. Joyfully prayed and went. நல்ல ஒரு விசுவாசி. A good believer. அங்க போனால் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். When he went there, they gave him a food. இவர் அந்த இடத்தில் in that place பாஸை பிரியப்படுத்தும்படியா to please the boss. நான் பாவிக்க கூடாத பொருளை எடுத்து பாவித்தான். The thing which he must not drink, he drank it. இதே போல மனதுக்குள் தீர்மானம் செய்தார். He took a decision like this in the mind. அவர் அறிக்கை செய்ததுதான் நான் சொல்லுகிறேன். What he confessed, I am telling இப்பவும் you. குடிப்போம். Now also we will drink. அப்புறம் போய் அறிக்கை செய்வோம். After that we'll go and அந்த confess. தீர்மானத்தை நான் குடித்தேன் பாஸ்டர். Oh pastor, with that decision I drank it. What can I do, pastor? எல்லாரும் குடிக்கறாங்க. All that drinking. நான் மட்டும் குடிக்காமல் இருக்க முடியுமா? Can I sit without drinking? என் பாஸ் என்ன நினைப்பாரு? What will my boss think? எனக்கு ப்ரமோஷன் வர போகிறது. My promotion is going to come நான் now. தான் பாஸ்க்கு அடுத்த ஆளு. I am next to my boss. நான் குடிக்காமல் இருந்தால் Without drinking, இந்த பாஸ்க்கு எப்படி இருக்கும்? what my boss feel? பாஸ்ன்ற முகத்தில் கரி தேய்க்கலாமா? I must not put scar on the தேவனுடைய face. முகத்தில் கரி தேய்த்தாலும் பரவாயில்லை. Even if I try to plaster my God's face is enough. பாஸ்னுடைய முகத்தில் கரி தேய்க்கலாமா? I cannot put black on நான் my எடுத்து boss face. குடித்தேன். I drank it. குடித்த உடனே As soon as I drank it, அவருடைய மனசாட்சியில் குத்துண்டது. he was pricked in the conscience. அந்த இடத்திலே In the same place, யாருடைய முட்டுகால் வலிக்க தொடங்கினது. his knee started paining கடைசியில் ரெண்டு காலும் தளர்ந்து விட்டது. and both the legs paralyzed. அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, நீ முழு உலகத்திலும் சாட்சியாய் இருக்க வேண்டும். you are called to be a testimony in the whole world. மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக தேவன் உன்னை அழைக்கவில்லை. God has not called you to please men. நம்முடைய தேவனை பிரியப்படுத்தும்படியாக, To please God, தேவ சித்தம் to செய்யும்படியாக do the will of God, தேவன் நம்மை அழைத்தார். he has called us. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, When Jesus said, என்னுடைய பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் செய்கிறபடியினால் because I do the thing which pleases the Father, அவர் என்னை தனிமையாக இருக்க விடவில்லை. he has not let me alone. என் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் செய்கிறேன். I do the things always pleasing unto him. மனுஷனுக்கு பிரியமானவர்களை நான் செய்கிறதில்லை. I don't do the things pleasing unto men. ஆசாரியர்களுக்கு பிரியமானதை நான் செய்கிறதில்லை. I don't do the things pleasing unto the priest. பிரதான ஆசாரியனுக்கு பிரியமானதை நான் செய்கிறதில்லை. I don't think the pleasing the high priest. சாஸ்திரிகளுக்கும் பரிசேயருக்கும் பிரியமானவர்களை நான் செய்கிறதில்லை. I don't do the things pleasing the scribes and the Pharisees. ஆனபடியால் அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள்.
வெறுக்கிறார்கள். Because of that they are hating me. அவர்கள் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று They சொல்லுகிறார்கள். want to kill me. ஆனால் அவருடைய சாட்சியை பாருங்க. But see his testimony. அவரும் ஒரு தூண் தான். He also was a pillar. இயேசு கிறிஸ்து ஒரு தூண். Jesus is a அந்த pillar. தூணின் சாட்சியை பாருங்க. What is the testimony of the pillar? என் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் செய்கிறபடியினால் Because I do the things always pleases the அவர் Father. என்னை தனிமையாக விடுகிறது. He has not let me alone. அவர் எப்போது என்னோடு He is இருக்கிறார். always with me. ஆனபடியால் பிதாவுக்கு சித்தமானவர்களை நாம் செய்வோம். So let us do the thing pleasing unto the Father. அதுதான் அந்த ரெண்டு கும்பங்கள். That's the two chapiters. முழு உலகத்துக்கும் சாட்சியாய் இருக்க Testimony to வேண்டும். the whole world. அந்த கும்பத்துக்கு மேலே Above the two chapiters, நெட்வொர்க் போல வலைகள் காணப்படுகிறது. like network, you see certain nets. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ரெண்டு வலைகள். Two nets. வலை எதை வெளிப்படுத்துகிறது? What does the network speak about? வலை ஊழியத்தின் ஆவியை வெளிப்படுத்துகிறது. The network speaks about the spirit of the வேதத்தில் பல ministry. இடங்களில் நாம் வாசிக்கிறோம். In the word of God, we read many places. மத்தேயு 4 அதிகாரம் 19 வசனத்தை படிக்கும்போது When we read Matthew chapter 4 verse 19, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து Jesus calling to the disciple, he எனக்கு said, பின்னாலே வாருங்கள், "Come unto me, நான் உங்களை மனுஷரே பிடிக்கிறவனா. I will make you fishers of men. என் பின்னாலே வாருங்கள், Come, follow me, நான் உங்களை மனுஷரே பிடிக்கிறவராக்குவேன்." I will make you fishers of men." மேலும் மார்க் 1 அதிகாரம் 17 வசனத்தை படிக்கும் We read Mark chapter 1 verse 17. அப்படி மார்க் 1:17 இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் மனுஷரே என்றார். பிடிக்கிறவர்களாக்குவேன். தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. மேலும் எசேக்கியேல் 47 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 14 வசனம் முடிய வாசிக்கும். Ezekiel chapter 47 verse from 10 to 14. அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்லாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த நெட் வலையை வெளிப்படுத்துகிறது. Here the network speaks about the nets. வலை என்பது மீனை பிடிக்கிற பகுதி. Net is a place where you catch the fish. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். I will make you fishers of men. அதுதான் நாம் ஊழியத்தின் ஆவியுடையவர்களாக காணப்பட We வேண்டும். must have ministering spirit. கிருபையை பெற்றவர்கள், Receiving grace, பிரதிஷ்டையும் தியாகத்திலும் ஜீவிக்கிறவர்கள், living in consecration and sacrificial எல்லா life, பகுதியிலும் சாட்சியுடையவர்கள், living a testimony life everywhere. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய You வேண்டும். must minister to the Lord. அதுதான் அந்த தூண் சொல்லுகிறது. That's what the pillar speaks. ஊழியத்தின் ஆவியுடையவர்களாக காணப்பட You must வேண்டும். have the ministering spirits. முதலாம் நாளில் சொன்னபோது As we heard the first day, சபையில் பலவிதமான ஊழியங்கள் உண்டு. there are many ministries in the church. முதலாம் கொரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனத்தை படிக்கும் போது When we read 1 Corinthians chapter 12 verse 28, அப்போஸ்தலர்கள் செய்ய வேண்டியதான ஊழியம், there are ministries the apostle does. விசுவாசிகள் செய்ய வேண்டிய ஊழியம், There are ministries where the believers do. விசுவாசிகளுக்கும் ஊழியம் உண்டு. There are even believers of God ministries. நீங்களும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க You வேண்டும். also must go and gain souls. நீங்களும் வலை எடுத்து மீனை பிடிக்க You also வேண்டும். must take the net and catch the fishes. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுக்குதான் பல ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. That's what many ministries are அந்த given. ஊழியத்தின் ஆவியுடையவர்களாக நாம் இந்த நாட்களில் கிரியை செய்ய வேண்டும் என்று அந்த தூண்கள் சொல்லுகிறது. Those pillars are speaking. We must work these days with the spirit of the ministry. தேவனுக்கு மகிமை Glory உண்டாகும். be to God. அடுத்தபடியாக Nextly, அந்த கும்பத்துக்கு மேலாக above the chapiters, அதுக்கு இந்த பான பாத்திரத்தின் விளம்பு போல ஒரு விளம்பு உண்டு. like the brim of the cup, there's a brim there. அதில் 2 வரிசை There are 2 rows. மாதள பழங்கள் உண்டு. Pomegranates are kept there. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுல செயின் போல தொங்குது. It's like a chain ஆ network. செயினில் In the chain, மாதள பழங்கள் உண்டு. pomegranates are hanging. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மாதள பழத்தை குறித்து अनेक காரியங்கள் There சொல்லலாம். are many things about pomegranates. முதலாவது First of all, மாதள பழம் pomegranate. தெய்வீக சுகத்தை It வெளிப்படுத்தும். speaks about divine healing. ஆஸ்பத்திரி பகுதிகளில் எல்லாம் No, in all the hospitals, விசேஷமாக நீங்கள் சிங்கப்பூர் போய் பாருங்க. especially when you go to Singapore, சிங்கப்பூர் ஆஸ்பத்திரிக்கு முன்னாக and before the Singapore hospital, ஏராளம் மாதள பழத்தை you பார்க்கலாம். see lot of pomegranates. எல்லாரும் மாதள பழம் வாங்குகிறார்கள். All are buying pomegranates. என்ன கேட்டார்? We asked, what is it? ரத்தம் ஊறுமா. They said, எல்லா வியாதிஸ்தருக்கும் மாதள பழம் நல்லது என்று சொல்லுகிறார்கள். all the patients, they say pomegranate is very good. மாதள பழம் தெய்வீக சுகத்துக்கு நிழலாயிருக்கு. Pomegranate is the shadow of the divine தேவ healing. கிருபையை பெற்றவர்கள், Those who have received the grace of God, சாட்சியுடையவர்கள், those who are having a testimonial life, பிரதிஷ்டையும் தியாக ஜீவியத்தில் those who ஜீவிக்கிறவர்கள், are living in consecrated sacrificial முழு life, உலகத்துக்கும் சாட்சிகளாய் ஜீவிக்கிறவர்கள்,
Those who are அறிவிக்கிறவர்கள், testimony to the whole world. ஊழியத்தின் Those who ஆவியுடையவர்கள், have the spirit of the ministry. கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்கள், Those who are doing the ministry of the Lord. சண்டே கிளாஸ் ஊழியம் Those who are doing செய்கிறவர்கள், Sunday school ministry. ஜெயில் ஊழியம் Those who are செய்கிறவர்கள், doing jail ministry. டிராக்ட் மினிஸ்ட்ரி Those who are செய்கிறவர்கள், doing drug ministry. மற்ற பல ஊழியங்கள் And செய்கிறவர்கள். those who are doing any other ministry. ஓ, நீங்கள் தெய்வீக சுகத்தில் நிலைத்திருக்க You வேண்டும். must stand in divine healing. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனுடைய சத்தியத்தை பாருங்கள். See the truth of அந்த God. தூணை See பாருங்கள். the pillars. ஸ்டைலுக்காக நிற்கிறதல்ல, Pillars is not standing for a fashion. அந்த தூண் பேசுது. That's pillars speaking to us. ஊழியம் செய்கிற தேவ ஜனமே, People of God are doing ministry. தெய்வீக சுகத்தில் நீ மாதுளை பழத்தை போல காணப்பட வேண்டும். Like a pomegranate, you must stand in divine healing. தெய்வீக சுகம் முக்கியமான சத்தியம். Divine healing is a very important doctrine. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சிலருக்கு தெய்வீக சுகம் என்று சொல்லும் போது When some people say divine healing, இருதயம் divine healing, கடினப்படுகிறது. their hearts getting hardened. தேவனுடைய கிருபையினால் By the grace of God, 48 வருஷமா 48 years, தெய்வீக சுகத்தில் நிற்கிறேன். I'm standing on divine healing. நான் பிறந்ததிலிருந்து மருந்து எடுத்திருக்குமா எனக்கு ஞாபகம் இல்லை. By birth, I don't remember I've taken any medicine. என்னுடைய 6ஆம் வயது When I was 6 years என்னுடைய old, தாய் தகப்பன் இந்த விசுவாசத்துக்கு வந்தார். my father mother came to this truth. அந்த 6 வயது வரைக்கும் ஏதாவது மருந்து எடுத்திருப்பார்களோ எனக்கு தெரியாது. I don't know whether before my 6 years of age they might have taken medicine. Maybe they might have taken medicine. 6 வயதுக்கு பிறகு After 6, I was 6 இந்த years old. விசுவாசத்தில் வந்த When I பிறகு came into this faith, தேவனுடைய பெரிய கிருபையினால் by the great mercies of God, இந்நாள் வரைக்கும் till today, தெய்வீக சுகத்தில் ஜீவிக்க தேவன் உதவி செய்கிறார். God enabled me to stand for divine எனக்கு healing. டைபாய்டு வந்ததுண்டு, Typhoid came for me. கோலரா வியாதி I had வந்ததுண்டு, cholera disease. ஒரு முறை ஒரே வாந்தியும் பேதியும், Once I had vomiting and purging. என்னுடைய கண்ணெல்லாம் மேல போய் விட்டது. My eyes just went up. ஏது குடித்தாலும் வாந்தியும் பேதியும், Whatever I drink, vomiting and purging. அப்படியே கண்ணு மேல போய் சரீரமெல்லாம் குளிர்ந்து அப்படியே படுத்தது. Eyes just went up. My body became cool. எனக்கு ஒரு 13 வயசு. I was 13 years old. எங்களுடைய ஊரிலே In our place. ஒட்டாரக்கரையில் இருந்த கர்த்தருடைய மகிமைக்குள் பிரவேசித்த பாஸ்டர் பி பிலிப் அவர்கள் எங்களுடைய ஊரில் அப்போது ஊழியம் செய்தார். Our late ex-center pastor Kottarakara, Pastor P. Philip, he was working in our place those days. அவர் வந்தார். He came. தேவனுக்கு மகிமை. Glory be to God. என்னுடைய நிலைமை மிகவும் மோசம். My condition was very, very serious. என்னுடைய சித்தப்பா வந்தார். My uncle came there. ஒரே சத்தம், He was all shouting. ஒரே பிரச்சனை. Oh, problem. என்னோட அப்பா சொன்னார், My father told. நீ அவனுக்கு சித்தப்பா தான், He told him, you are his uncle. நான் தான் தகப்பன், But I am his நீ father. பார்க்க வேண்டுமானால் பார்த்து If கொள்ளுங்க. you want to look at him, look at முடிந்தா him. எங்களோடு சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. If you want, you be on our knees and pray with இல்லாவிட்டா us. வெளியே போய் நில்லுங்க. If not, get out from this place. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனாலும் சத்தம், But all ஏன் shouting. பையனை கொண்டு போடுகிறாய்? Why are you killing this boy? அவனுக்கு என்ன தெரியும்? What does he know? சிறு பையன், He's a small boy. 13 வயது. 13 years old. நீங்க வேண்டுமானால் மருந்தெடுக்காத, மரித்து போனாலும் பரவாயில்லை. Even if you die without taking medicine, it's all right. நான் என்னுடைய மகனை தூக்கி ஆஸ்பத்திரியில் போக போறேன். I'm going to take my son and take him to the hospital. வெளியே போய் நிக்க சொன்னார். He told him, get out and stand outside. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மாதுளை பழம் தொங்கட்டும். Oh, let the pomegranate hang there. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவர் வந்து ஜெபித்தார். He came and prayed. என்னுடைய நிலைமையை பார்த்து He saw my condition. என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவிடத்தில் சொன்னார், He told my father and mother, கொஞ்ச நேரத்துக்குள்ள within some அவன் time, இறந்து போவான். he will die. பிறகு நீ அழக்கூடாது. But you must not cry. எல்லாரும் வரும்போது அழக்கூடாது. When all the people are crying, you must not cry. சாட்சியா இருக்க வேண்டும். You must live a life of அழ testimony. வேண்டுமானால் இப்போதே அழுது கொள்ளுங்க. If you cry, now only, if you want to cry, now only you cry. ஆனால் கிருபையுள்ள தேவன் But the gracious God, பாஸ்டர் எனக்காக ஜெபித்தார். Pastor prayed for me. ரொம்ப நேரம் மணிக்கூர் கணக்கு ஜெபித்தார். For many hours together he அழுது prayed. புலம்பி ஜெபித்தார். He prayed with lamenting and crying. என்னுடைய ஆயுசை தேவன் நீட்டி தந்தார். God extended my நான் lifetime. இன்னும் மரிக்கவில்லை. Till today I am not dead. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையானவர்களே, Beloved people, மாதுளப்பழம் தொங்கட்டும். let the pomegranate hang. மாதுளப்பழம் தொங்கட்டும். Oh, let the pomegranate hang in our midst. தெய்வீக சுகத்தில் நிற்போம். Let us stand for divine healing. இருதயத்தை கடினப்படுத்தாது. Don't harden your hearts. தெய்வீக சுகம் சத்த உபதேசம் அல்ல. Divine healing is not a dead doctrine. இதே போல எத்தனையோ வியாதிகள் வந்ததுண்டு. So many sicknesses came like this. கடைசியாக At last, 2 நாள் முன்னாக நான் சொன்னது போல as I told 2 days back, 2002 2002, பாம்பேயில் வைத்து in Bombay, ஒரு ஊழியம் செய்து முடித்து வருகிற வேளை after accomplishing the ministry and returning அந்த back, செம்பூர் பட்டணத்துல in the Chembur அந்த city, highway in the highway, நிப்பாட்டி இந்த லோரிக்கு பின்னால நாங்க போய் மோதினோம். we went and clashed in the parking lot. எங்கள் தப்பு தான். It's our mistake. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மெட்டோடர் வேன் In a Metador van,
முழுவதும் சுக்குநூறாய் போய் Completely the vehicle was smashed. வேறு 18,000 ரூபாய்க்கு விற்று போட்டேன். Only we sold it for 18,000 rupees. They cannot do anything out of it. என்னுடைய கையால் My hand, அப்படியே இறங்கி விட்டது. it got dislocated. பிரதர் சந்திரசேகர் Brother Chandrasekhar, அவர் வண்டிக்குள் he இருந்தார். was inside the vehicle. அவருடைய வலது கால் முறிந்து விட்டது. His right leg பாஸ்டர் fractured. அனில் Pastor Ani, அவருடைய நெற்றியும் ஆழமாக காயப்பட்டது. injury in the forehead. தேவனுக்கு மகிமை. Glory be to இனி ஒரு God. விசுவாசி இருந்தார். Another believer அவர் also. பயங்கரமான காயம். He also got injuries. நல்ல ரத்த வெள்ளத்தில் இருக்கும். Oh, we are all the blood. என்னுடைய தாடியும் முறிந்து விட்டது. Even பல சரீரத்தில் பல இடங்களில் எல்லாம் காயங்கள் உண்டு. many injuries in my body. மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. It was raining. ரத்தம் அப்படியே ஒழுகுது. Oh, it's bleeding. மழையில் இறங்கியதுனால We just got down. தண்ணியும் பட்டு. Even the rainwater came upon us. வெள்ளை சட்டை, The white garment. நல்ல ரத்த நிறமாக சிவப்பாக மாறிவிட்டது. This white garment became a red எல்லாரும் garment. பார்த்து பயந்தார். All people saw and got afraid. Oh, go to the hospital. பக்கத்திலே ஆஸ்பத்திரி. Next is the hospital. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நாங்க போக மாட்டோம். We said we will not go. தேவனுக்கு மகிமை. Glory be to எங்களை God. யாரும் அடிமைப்படுத்தவில்லை. No one can bind, no one bound us. நாம் மாதுளப்பழமாக காணப்பட வேண்டும். We must be seen as pomegranates. நாமே தூண். We are the pillars. அந்த தூணில் In that pillar, சுற்றிலும் மாதுளப்பழம். around the pillar, pomegranates. 400 மாதுளப்பழம். 400 pomegranates. தேவனுக்கு மகிமை. Glory be to God. செயினில் தொங்குது. It's chained together. அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் உண்டு. There are certain எல்லாம் meanings. சொல்ல நேரம் இல்ல. No time to explain. கிருபையுள்ள தேவன் Gracious God, அற்புதமாக miraculously, என்னை ரட்சித்தார். He saved us. சாதாரண நான் எண்ணெய் தேய்ச்சு குளிப்பேன். Just ordinarily, I used to put அந்த oil and take நாட்களில் அந்த bath. எண்ணெயும் தேய்க்கவில்லை. Those days, even that oil I did not ஆனா put. பலரும் பல எண்ணெயை கொடுத்தார்கள். Some people get different types of other oil. நான் என்னுடைய எண்ணெயை தேய்ச்சு குளித்தால் I just take my oil. என்ன சொல்லுவாங்க? What do people say? பாஸ்டர் மருந்து போட்ட எண்ணெய் தான் பாவிக்கிறாங்க. Pastors also taking the medicated என்ன oil. சொல்லுவார்களே என்று நினைத்து Thinking that people அந்த complain எண்ணெயை like this. விட்டுவிட்டேன். I left that oil also. 3 நாளுக்குள்ள Within 3 நான் என்னோட days, ஊழியத்துக்கு போனேன். I once again started going for the விதமாக ministry. கையை வைத்துக் கொண்டிருந்தேன். Keeping this my hand like this. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனால் அற்புதமாக தேவன் விடுவித்தார். Miraculously the Lord இப்போது saved. கையை பாருங்கள். See my hands now. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் சத்தவர் அல்ல. God is not dead. நான் மரித்தேன். I am dead, ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு but I இருக்கிறேன். am alive forevermore. உன்னுடைய சரீரத்தில் வருகிற எல்லா வியாதிக்காக நான் சிலுவையில் உனக்காக காயப்பட்டேன். For all the sicknesses in your body, on the cross, I was crucified. நீ பிறக்கிறதுக்கு முன்னாக Before you could be born, உன்னுடைய சரீரத்தில் வருகிற எல்லா வியாதிக்காக for all the pains and sicknesses in your body, என் சரீரத்தில் in my body, காயப்பட்டேன். I was wounded. அந்த காயங்கள் எல்லாம் All the wounds, தழும்புகளாக மாற்றப்பட்டது. it's become stripes. அருமையான தழும்பு என்று சொல்லும் போது Beloved, when you say சின்ன stripes, சின்ன காயங்களுக்கு தழும்பு வராது. you know, for small injuries, for small wounds, stripes will not come. கோரி விட்டால் If you simply scratch it, அதுக்கு தழும்பு வராது. for the scratch, stripe will not come. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனால் ஆழமான காயம் தான் But when a deep wound, அது தழும்பாக மாற்றப்படும். deep wound will become a ஆனால் heavy scar. இயேசுவின் சரீரத்தில் 5 காயங்கள் மட்டுமல்ல, Not only 5 wounds on the body of Jesus, முழு சரீரமும் காயங்கள். whole body of Jesus was wounded. உன்னுடைய சரீரத்தில் எந்த பகுதியில் வியாதி வந்தாலும், In whichever part of the body you have the sickness, உன்னுடைய வயிற்றுக்குள் வியாதி வந்தால், maybe still sickness in your body, in your உன்னுடைய stomach, வெளியே வியாதி வந்தால், maybe pain in outside, எந்த பகுதியில் வியாதி any வந்தால் part of your body, அந்த வியாதியை குணமாக்கும்படியா to heal that sickness. இயேசு உனக்காக For your sake, Jesus, காயப்பட்டார். He was wounded. என் தழும்புகளால் குணமானீர்கள். By my stripes you are healed. அது 3 முறை நாம் எல்லாரும் சொல்லுவோமா? 3 times shall we all கரங்களை say, உயர்த்தி நம்முடைய இயேசுவை பார்த்து, looking at our Jesus, கல்வாரியை பார்த்து, looking at Calvary, தழும்புகளால் நான் குணமானேன். by His stripes I am healed. எல்லாரும் சொல்லுங்க, தழும்புகளால் நான் குணமானேன். தேவனுக்கு மகிமை. Glory be to God. இயேசுவின் தழும்புகள் By the stripes of உன்னுடைய Jesus, சரீரத்தில் எல்லா வியாதியும் சுகமாக்கக்கூடிய stripes of Jesus can heal all sicknesses in your body. விசுவாசியுங்கள். Believe. மருந்துக்கு பின்னாலே போகாதீர்கள். Don't go after medicines. நாங்கள் மருந்துக்கு எதிரிகள் அல்ல. We are not enemies to medicine. மருந்து எடுக்கிறவங்க எடுக்கட்டும். Those who want to take medicine, let them take. ஆனா நீ அவிசுவாசத்துக்கு இடம் கொடுப்பது பாவம். But giving place for the unbelief is sin. மருந்து பாவம் அல்ல. Medicine is not sin. அவிசுவாசம் பாவம். Unbelief is sin. விசுவாசத்தின் வராததெல்லாம் பாவம். Whatever does not come out of faith, it's sin. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்படினால் தெய்வீக சுகத்தில் நாம் நிலைத்திருப்போம். So let us stand in divine healing.
தேவனுக்கு மகிமை. Glory be to அதான் God. அந்த மாதுளப்பழம். That is the pomegranate. அதனுடைய கலரு சிவப்பு கலராக காணப்படுகிறது. The color is seen scarlet. ரத்தத்தினால் மீட்கப்பட்ட, ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. That speaks about experience, redeemed and sanctified by His blood. இனி அதனுடைய உள்பகுதியை பார்க்கும்போது, When you see the inner portion, அதெல்லாம் ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. it speaks about the fellowship. மிகவும் ஐக்கியமாக அதன் சொலைகள் காணப்படுகின்றன. Those that have been unitedly framed. இதே போல நாம் ஐக்கியத்தை பாதுகாத்து ஜீவிக்க வேண்டும். We must be able to maintain the fellowship. ஐக்கியமும் முக்கியம். Fellowship is also very அதான் அந்த important. தூண் சொல்லுகிறது. That's what the pillar speaks. மாதுளப்பழத்தை பாருங்க. Look at the pomegranates. நீ தெய்வீக சுகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் You have to stand for divine healing. தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். You must be joined with the Lord. நீ பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருக்க You must be வேண்டும். joined with the saints. அதற்காக தேவன் ஐக்கியத்தை ஸ்தாபித்தார். That's why God has established the fellowship. பரிசுத்த யோவான் சொல்லும்போது, Concerning when Apostle John speaks, 1 யோவான் முதலாம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 1 John chapter 1 verse 3. மூன்றாம் வசனத்தை படித்து When you பாருங்கள். read the third verse, நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் உள்ளது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. that which we have seen and heard declare we unto you, He also may have fellowship with us. Truly our fellowship is with the Father and with the Son Jesus Christ. நீங்கள் எங்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். You must have fellowship with us. ஐக்கியம் முக்கியம். Fellowship is very important. எதற்காக இந்த ஐக்கியம்? Why do we need fellowship? எங்கேயோ ஐக்கியம் வைத்தால் போதா. It's not necessary that you can have fellowship any other place. ஐக்கியத்தில் தான் நீ வளர You முடியும். must grow. You can only grow in the right fellowship. ஐக்கியத்தினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of the fellowship? எபேசியர் 4ஆம் அதிகாரம் Ephesians chapter 4. 14 15 வசனங்களை படிக்கும் We போது read 14 and 15th verse. ஐக்கியம் ரெண்டு காரியங்களுக்கு என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். Fellowship is for two reasons. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், அலைகளைப் போல அடிபட்டு நாம் அலைகளாயிராமல், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்க, எல்லாவற்றிலேயும் நாம் வளர வேண்டும். That we have to grow up in all things. விசுவாசத்தில் வளர வேண்டும். Growing in the faith. தேவனுடைய அன்பில் வளர வேண்டும். Growing in the love of God. தேவனுடைய தேவ சித்தமான எல்லாவற்றிலேயும் வளர வேண்டும். Grow in all the will of God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பரிசுத்தத்தில் வளர வேண்டும். Growing in the holiness. எல்லாவற்றிலேயும் நாம் பூர்ணராக மாற்ற வேண்டும். We must be perfect in all things. அது எல்லாவற்றிலேயும் வளரும்படிக்கு. That we may grow in all things. வளருவோமாக என்று சொன்னால் எப்படி வளர முடியும்? When we say grow, how can we grow? தேவனுக்கு மகிமை. Glory be to God. வளருவோமாக என்று எல்லோரும் சொல்லுவார்கள். All will say let us grow. எப்படி வளர முடியும்? How can we grow? வளருவோமாக என்று வேதவசனம் இல்ல. Word of God does not say let us grow. வளரும்படிக்க அப்படி செய்தார். That we may grow, He did this. அதனால தான் தேவன் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். That's why God appointed apostles. தீர்க்கதரிசிகளை He ஏற்படுத்தினார். appointed prophets. சுவிசேஷகரை He ஏற்படுத்தினார். appointed evangelists. போதகரை ஏற்படுத்தினார். Appointed teachers. மேய்ப்பர்களை Appointed ஏற்படுத்தினார். pastors. இவர்களோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். We must be joined together with them. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்போதுதான் அவர் மூலமாக தேவன் நமக்கு தருகிற உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது, Only then when we subdue, humble ourselves and obey to the doctrines what they give to us. தேவனுடைய கிருபையை பெற்று அந்த சத்தியத்தில் அந்த உபதேசத்தில் நாம் வளர முடியும். Receiving the grace, we can grow in the truth and the doctrine. நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். You just obey and see. உடனே தேவ கிருபை உன்னை சந்திக்கும். Immediately grace of God will meet அந்த you. கிருபையினால By the grace, நீ ஜீவிக்க முடியும். you can live. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் வேதத்தில் That's what we read in the word of God. இந்த ஐக்கியத்துக்காக நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். The fellowship I'm giving two examples. ரெண்டு அத்திமரத்தை குறித்து நாம் வேதத்தில் In வாசிக்கிறோம். the word of God read about two fig trees. ஒன்று எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு போகிற வழியில் உள்ள அத்திமரம். One is the fig tree in the road going from Jerusalem to Jericho. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Matthew 21 verse 29. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு, அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், தேவனுக்கு மகிமை. Glory be to God. இயேசுவும் சீஷர்களும் Jesus and the அந்த disciples. வழியாக ஒரு நாளில் நடந்து போனார். One day they were going through that way. வழி அருகே ஒரு அத்திமரம். On the pathway they saw the fig tree. ஏராளம் இலைகள். Oh, lot of leaves. ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து They just wanted to get something out of it. இயேசு ஒவ்வொரு இலையாக மாற்றி பார்த்தார். Jesus saw each leaf by leaf. ஒன்றும் கிடைக்கவில்லை. Nothing there. இயேசுவுக்கு பசி. Jesus feeling hungry. அத்திமரத்துக்கும் அவருடைய பசியை மாற்ற ஒரு பழம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. Fig tree could not even give one fruit to quench his thirst.
ஆண்டவர் சபித்தார். Jesus cursed. இரண்டாம் நாளில் வந்து பார்க்கும்போது அது பட்டு போயிற்று. When he saw the second day, it was withered. இனி ஒரு அத்திமரம், Another fig tree. ஒரு தோட்டத்துக்குள் நாம் காண்கிறோம். We read in the garden. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய. Luke chapter 13 verse from 6. அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அதிலும் கனி இல்லை. No fruit there also. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருடமாக இந்த அத்திமரத்தில் நான் கனியை தேடி வருகிறேன். ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். நிலத்தை ஏன் கெடுக்கிறது? அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம், தோட்டக்காரன், ஐயா, இது இந்த வருஷமாவது இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி, ஒரு வேலை செய்ய போறேன், கொத்தி உரம் போட போறேன். கனி கொடுத்தான் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். Glory be to God. ரெண்டு அத்திமரமும் கனி கொடுக்கவில்லை. 2 fig trees did not give fruit. ஐக்கியத்தினுடைய மேன்மையை பாருங்கள். See the greatness of the fellowship. ஒரு அத்திமரம் வழியருகே, One fellowship is seen in the ஒரு pathway. அத்திமரம் தோட்டத்தில், One is seen in the garden. தோட்டத்தில் இருக்கிற மரத்துக்கு எந்த விதமான ஒரு சுவாதீனம் இல்லை. You know, you find no independence for the tree. What is it in the garden? யாரும் பெற முடியாது. No one can come there. யாரும் அந்த மரத்தோடு பேச No முடியாது. one can come and talk with the tree. வழியருகே இருக்கிற மரத்தை பாருங்க. You see the tree on the road. அதுக்கு என்ன சந்தோஷம். On the way, that's very happy. வர்றாங்க போறாங்க. All are coming. It's very மனம் happy. போல போக. Things are going as they like. தேவனுக்கு மகிமை. Glory be to இந்த God. வழியருகே மரம் அந்த மரத்தை பார்த்து, Look in this tree, looking at that tree. ஏடா நீ உள்ள இருக்கிற, Why are you sitting inside? வெளியே வா, Come out. என்னை போல வழியருகே நிற்போம். Let us all come and stand the way. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எத்தனை பேர் என்கிட்ட வர்றாங்க. So many people are ஆடு coming. வருகிறது. Cow is coming, calves are coming. நீ வெளியே வா. You come here. அந்த மரம் சொன்னது, The tree இல்ல said, இல்ல நான் வேறது இல்லப்பா. No, I will not come. ஏதாவது நான் வேலிக்குள்ள இருக்கிறேன். Somehow I'm inside a compound. அவனும் கொலப்படிதான். He is also a அவனும் vicious கனி fellow. கொடுக்கிறது இல்ல. He also does not bear fruit. கனி இல்ல. He no fruit here also. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இயேசு பசியோட வருகிறார். Jesus was hungry. ஆனால் வழியருகே மரத்துக்கு கனி கொடுக்க முடியவில்லை. On the wayside the tree could not bear இயேசுவின் fruit. பசியை ஆற்ற முடியவில்லை. It could not quench the hunger of Jesus. இயேசுவின் பசி என்ன? What is the hunger of Jesus? நாம் தேவ சித்தம் செய்வதே அவருக்கு கொடுக்கும் போஜனம். We doing the will of God is the meat we are giving to Jesus. தேவ சித்தம் செய்ய வேண்டும். We have to do the will of நீ God. தேவ சித்தம் செய்கிறாயா? Are you doing the will of God? நீ தேவ சித்தம் செய்யும் போது, When you do the will of God, அந்த தேவ சித்தமே என்னுடைய போஜனம். the will of God is my meat. ஆனால் வழியருகே இருக்கிற மரம், But the tree on the roadside, அது சுவாதீன ஆவியில், that is independent spirit. அது அப்படியே காணப்படுகிறது. It is just seen as மனம் போல போகிறது, it மனம் போல like வருகிறது. it's going as it like comes as it கேட்கக்கொள்ள like. ஒருவரும் இல்லை. No one to ask. ஆனால் அந்த மரம் அப்படி அல்ல. But that tree is not like that. அதுவும் கனி இல்லை. No tree, no fruits. வெட்டி போடுங்கன்னு சொன்னப்போ, Cut it off, they say. இதோ ஒருவர் பரிந்து பேசுகிறார். A dresser is interceding. ஐயா, Oh Lord, நிற்கட்டும், let it be for some வெட்டி time. போடாதீங்க. Don't cut it now. நான் ஒரு வேலை செய்ய I போறேன். want to do some work. நான் அந்த கொத்த I போறேன். want to dig it around. தலையில 2 கொட்ட போறேன். I want to knock 2 ஒரு knocks out. சுத்திகரிப்பு கூட்டம் வைக்க I want போறேன். to keep a sanctification meeting. ஒரு உபவாச ஜெபம் வைக்க I போறேன். want to give fasting prayer. ஒரு வாரத்தை உபவாசம். I want a 1 week fasting. கூப்பிட போறேன். I want to gather them, சுத்திகரிக்க போறேன். sanctify them. எழும்பி நின்று எல்லாம் சொல்லு. All get up and converse. நான் சுத்திகரிப்பு கூட்டம் வைத்து I'll keep a sanctification சரிப்படுத்த meeting. போறேன். I'm going to set him ஒரு right. வேளை Perhaps. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் ஊழியர்கள் உங்களை நேசிக்கிறபடியினால் செல்பம் கொத்துவாங்க, வெட்டுவாங்க. That's why workers, because they're loving you, they may knock you sometimes. நாங்க உங்களை கொத்தலாமா? Can we try to dig you? வெட்டலாமா? Can we knock at you? வெட்டக்கூடாதா? You don't want to, we must cut you? வெட்டலாமான்னு சொல்றவங்க எல்லாம் கரத்துல அல்லேலூயா சொல்லுங்க. அத சில வேளை நாங்க வெட்டுகிறோம், கொத்துகிறோம். That's why sometimes we cut and dig. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எதற்காக? Why? நீங்கள் அழிந்து போகிறதுக்கல்ல. Not for your destruction. உன்னில் கனி இல்ல. No fruit. நீ தேவ சித்தம் செய்கிறது இல்ல. You're not doing the will of God. நீ தேவ சித்தம் செய்யாமல் Without doing the will of சுய God, சித்தம் செய்கிறபடியினால் doing your own will. நீ பலவீனப்பட்டு போகிறது மட்டுமல்ல, Not only you're getting weaker and weaker every day, உன்னுடைய இயேசு பசியில் காணப்படுகிறார். your Jesus is seen in நாம் தேவ hunger. சித்தம் செய்யாவிட்டால் If we don't do the will of God, இயேசு பசியில் காணப்படுவார். Jesus will see in hunger. தேவனுக்கு மகிமை. Oh, glory be to God. அப்படினால் தேவ சித்தம் செய்வோம். Let us do the will of God. அந்த தோட்டக்காரன்
அந்த மரத்துக்காக பரிந்து பேசினார். The dresser of the garden interceded அவர் for the பரிந்து throne. பேசினபடியினால் Because he interceded, அந்த மரமானது பாதுகாக்கப்பட்டது. that tree was preserved. அருமையான தேவ ஜனமே, Glory, dear people of இயேசு God. நமக்காக பரிந்து பேசுகிறார். Our Jesus is interceding for us. நமது ஊழியர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார். Our workers are interceding for us. ஊழியர்களும் வேலியை போல Our காணப்படுகிறார். workers that are compound around us. இயேசுவும் வேலியை போல. Jesus is a compound. யோபினுடைய ஜீவியத்தை பார்க்கும்போது You see the life of Job. பிசாசுடைய சாட்சி. What is the testimony of the நான் devil? எப்படி அவனை தொட How முடியும்? can I touch him? நீ சுற்றிலும் You're around him. வேலி அடைத்து அவனை பாதுகாக்கிறார். You have put a fence around him. சுற்றிலும் வேலி. Around fencing. உள்ள போக முடியாது. I cannot go inside. அவன் தேவனுடைய ஐக்கியத்தில் காணப்படுகிறார். Seeing the fellowship of the தேவன் saints. அவனுக்கு ஒரு வேலி. God is a fence for him. பரிசுத்தவான்களும் வேலி. Saints are the fence for him. அவிதமான வேலிக்குள்ள காணப்படுகிறார். We see in such a fence. அவனுடைய பிரதிஷ்டையும் ஒரு வேலி. In consecration is a fence. அவனுடைய தியாக ஜீவியம் வேலி. Sacrificial life is the fence. தேவனோடு செய்யும் தீர்மானங்கள் வேலி. His determination is the fence. இவ்விதமான வேலியை உடைத்து போடாதீர்கள். Don't break the hedge. அதனால தான் ஐக்கியம் தேவை. That's why we need fellowship. ஐக்கியம் இருந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம். If we have fellowship, will be preserved. ஆனபடியால் மாதளப்பழம் சொல்லுகிறது நீங்கள் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். So the pomegranate says you must be united. அதுக்கு மேலே பார்க்கும்போது After that you see, நல்ல லில்லி புஷ்பம். you see the lily தேவனுக்கு flowers. மகிமை. Glory be to God. அதேவே What வெளிப்படுத்துகிறது. does it reveal? லில்லி புஷ்பம் சொன்னால் தாமரை என்று வேற மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. Lily in other languages speaks about lotus. தேவனுக்கு மகிமை உண்டா? Glory be to God. தாமரை என்று சொல்லும்போது It speaks about lotus. தண்ணீரில் காணப்பட்டாலும் கூட Though it's seen in the water, அதில் தண்ணீர் இல்லை. no water within. வேறுபாடு ஜீவியத்தை It வெளிப்படுத்துகிறது. speaks about life of separation. நேற்றைக்கு சொன்னது போல Yesterday as we heard, பாவமான எல்லாவற்றிலிருந்து வேறுபட்டு ஜீவிக்கும். be separate from all the sinful things. உபதேசத்தில் வேறுபாடு ஜீவியம். Separation doctrine. ஜீவியத்திலும் வேறுபாடு. Separation from the life. வேறுபட்டு ஜீவிப்பதே ஒரு மாதிரியின் ஜீவியம். Living a life of separation itself with exemplary life. அதுதான் அந்த பூ வெளிப்படுத்துகிறது. That's what the இவ்விதமான flower reveals. சத்தியங்கள் அந்த தூண் நமக்கு சொல்லுகிறது. Thus the truths, the அடுத்து pillars are நாம் speaking about these தூணாக truths. காணப்பட வேண்டும். So let us be seen as தூண் pillars. எதை வெளிப்படுத்துகிறது? What does the pillar speak? தூண் மூன்று காரியங்களை வெளிப்படுத்துகிறது. Pillar speaks about three things. ஒன்று உறுதி. First of all, steadfastness. இரண்டாவது ஸ்திரம். Secondly, மூன்றாவது established. அசையாமல் நிற்பது. Thirdly, unmovable இந்த தூணை character. பாருங்க. See that look at the இதுல throne. உறுதியாய் நிற்குது. Look at the pillars. Look, இது அசைகிறது இல்லை. it is standing firm. மாறிட்டே இருந்தால் It's going to be going on shaking. இந்த ஷெட் எப்படி இருக்கும்? What will happen to the shed? നമ്മുടെ കെല്ലി സഭയിലെ ഹോളിന്റെ തൂൺ പാരുங்க. You see the pillars in the Kelly's faith எப்ப hall. போய் பார்த்தாலும் அங்கே தான் இருக்கும். Always you find the pillars அந்த there. இடம் மாறுகிறது It இல்லை. will not change the place. மாறினால் என்ன ஆகும்? If it changed, what will அதனால happen? தான் தூண் என்று சொல்லுவோம். When you say it's a அது pillar, ஸ்திரமாய் இருக்க it வேண்டும். must be steadfast. உறுதியாய் இருக்க It must be வேண்டும். unmovable. அசைய கூடாது. It must not move. இதே போல Like this, நாமும் தூண்கள். we are pillars. தேவனுக்கு மகிமை. Glory be to God. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது Galatians 2:9 when we read, பேதுரு யோவான் யாக்கோபே போன்றவர்கள் தூண்களைப் போல people காணப்பட்டார்கள். like Peter, James and John see like pillars. இயேசு கிறிஸ்துவும் தூணை போல காணப்பட்டார். Even Jesus was a pillar. எரேமியாவும் தூணை போல Even காணப்பட்டார். Jeremiah was a pillar. எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிக்கும் போது Jeremiah chapter 1 verse 18 when we read, எரேமியாவும் தூணை போல காணப்பட்டார். even he was like a pillar. தூண் என்று சொன்னால் ஸ்திரம். Pillar means steadfastness. எரேமியாவுக்கு எத்தனையோ பிரச்சனைகள். Jeremiah had to go through many எத்தனையோ trials, போராட்டங்கள். so many strifes. ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. He was not அவனுக்கு weary. எத்தனையோ உபத்திரவங்கள் So வந்தது. many troubles. அந்த உபத்திரவத்தில் In all the அவன் persecutions, தூணை போல he நின்றான். stood like a pillar. அவன் ஒரு வெங்கலம் போல He காணப்பட்டான். stood like a brass. அவன் ஒரு இரும்பை போல Stood like an காணப்பட்டான். iron. கடைசியாக சொன்னான், At last he said, என்னுடைய தலையெல்லாம் தண்ணீரானால் நிலமாயிருக்கும். it's better my whole head are filled இந்த with waters. ஜனங்களுக்காக நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம். Oh, I can cry for this people. அவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதும் Though so much of troubles and எரேமியா persecutions சோர்ந்து came, அதைரியப்பட்டு பின்வாங்காம Jeremiah was not wearied or அவன் ஒரு discouraged. தூணை போல இரும்பை போல காணப்பட்டான். Like a brass and pillar he stood firm. அதே போல Like this, நாமும் தூணை போல காணப்பட வேண்டும். let us be like pillar. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும்போது Colossians 1:22 when we read, நீங்கள் கேட்ட நீங்கள் சுவிசேஷத்தினால் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் ஸ்திரமாயும் உறுதியாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். என்ன அப்படியாகும்? what will happen? 21ஆம் வசனத்தில் படிக்கும்போது When we read the 21st verse, நீங்கள் தேவனுக்கு முன்பாக before the Lord குற்றமற்றவர்களாக you must seem blameless, கண்டிக்கப்படாதவர்களாக unreprovable, பரிசுத்தவான்களாக நிற்கும்படி that you might be presented holy before the Lord. நாம் குற்றமற்றவராக We must seem unblameable, கண்டிக்கப்படாதவராக unreprovable.
குற்றமற்ற பரிசுத்தவான்களா to be seen holy, தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். that we might be present before the Lord. அப்படி நீங்கள் நிற்கும்படிக்கு For you to stand like this தேவனுடைய பரலோகத்தின் ஆலயத்தில் in the temple, the heavenly temple of God. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி Revelation chapter 3 verse 12. பரலோகத்தில் நாம் தேவனுடைய ஆலயத்தில் தூண்களைப் போல மாற்றுவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம் He has செய்திருக்கிறார். given a promise, I will make you the pillars in the temple of God in heaven. அவிதமாக தூண்களாக பரிசுத்தவான்களாக குற்றமற்றவராக கண்டிக்கப்படாதவர்களாக நிற்கும்படிக்கு That we might seen like pillars, like saints, blameless, holy and unreprovable. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு We're living, not departing the hope of the gospel, அசையாமல் unmovable, ஸ்திரமாயும் settled, உறுதியாயும் grounded. நீங்கள் நிற்பீர்களானால் அப்படியாகும். If you stand, it'll go so. அதுதான் தூண். That is the pillar. அருமையானவர்களே, தூணை போல நிற்போம். Oh, let us stand like pillar. காற்று வந்தாலும் அசையக்கூடாது. Wind comes, it must not shake. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இயேசு கிறிஸ்துவும் தூணை போல Even காணப்பட்டார். Jesus was a pillar. அவருடைய கால் தூண் காலே போல. His leg was like a pillar. அதுதான் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். That's what we Song of Solomon chapter 5 verse 5. அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. His leg is seen like that pillar. அவருடைய கால் தூணை போல. His leg is that pillar. கால் என்பது ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. Leg speaks about the life. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நம்முடைய ஜீவியம் என்பதுதான் கால். Our life is the leg. அவர் இயேசுவின் ஜீவியம். Life of Jesus. நல்ல தூணை போல. Like a good நல்ல pillar. உறுதியாக, Settled. ஸ்திரமாக, Grounded. பலமாக காணப்பட்டது. Strong it was seen. நேற்றுக்கு நான் சொன்னது போல Yesterday as I said, ஒருவரும் அவரை குற்றம் சாட்ட முடியவில்லை. no one could accuse him. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? Can any one of you pinpoint me of any sin? நான் என்னமோ சீமோன் வீட்டில் சாப்பிடுகிறேன் என்றும், You are telling I'm going eating in the house of Simon. பாவியாய மனுஷரோடு ஜீவிக்கிறேன் என்றும், I'm living with the sinners. மரியாளோடு ஜீவிக்கிறேன் I'm living என்றும், with Mary. பிசாசுடைய தலைவனை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் With the என்றும், chief of the devils I'm casting out demons. நீங்கள் எனக்கு விரோதமாக பிதாவுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். Against me and against my father you're bringing condemnation. ஆனால் இப்போது ஒரு கேள்வியை கேட்கிறேன். But now I'm asking a question. யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தின்படி, According to John 8:36, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? who can convict me of any sin in my life? ஒருவனும் குற்றப்படுத்தவில்லை. No one could accuse him. என்ன சாட்சி! What a great testimony. உண்மையான தூண். True pillar. நாம் அதே போல காணப்பட Let வேண்டும். us be like that. தைரியமாக கேளுங்க. Boldly you ask. எனக்கு யார் மேலும் கசப்பில்லை. I have no bitterness against anyone. எனக்கு யாரோடும் விரோதம் இல்லை. I have no enmity against anyone. எனக்கு கைப்பில்லை. I have got no bitterness. எத்தனை பேர் சொல்ல How முடியும்? many can say like this? அருமையானவர்களே, நீங்களே தூண். Beloved, you are the pillars. சாட்சியாக ஜீவிப்போம். Live a life of testimony. அந்த தூணுக்காக இயேசு மகிமையில் வெளிப்பட போகிறார். Jesus is going to come for that pillar in glory. இது ஆலயத்துக்கு முன்னால காணப்படுகிறது. This is the pillar what you see before the temple. ஆலயத்தின் பின்னாலே அல்ல. Not behind the temple. ஆலயத்தினுடைய உள்பகுதியில் அல்ல. Not inside the temple. எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்தில். It's a place where all can see. அந்த போர்ச்சின் பகுதியில். In the porch. 40 அடி உயரத்தில். Where 40 feet height. எல்லோரும் காணக்கூடிய Where all நிலைமையில் can see that. அந்த தூண் காணப்படுகிறது. That pillar standing. நாமும் கூட We also. நல்ல சாட்சியாக ஜீவிப்போம். Let us have a good testimony. எத்தனை பேர் ஜீவிக்க போகிறீர்கள்? How many are going to live a life like எத்தனை பேர் that? சாட்சியாக ஜீவிக்க How போகிறீர்கள்? many of you are going to live like that? அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஒருவேளை நீ சொல்லக்கூடும், Sometimes you ஐயோ say, நான் அடிக்கடி பொய் சொல்லுகிறேன். often I'm talking lies. ஐயோ நான் அடிக்கடி திருடுகிறேன். Often sometimes I steal. அதான் கன்வென்ஷன் நாட்களில் செருப்பே காணாம போகுது. You see lot of slippers missing convention அன்னைக்கு days. செருப்பே காணோம். Oh, slipper is missing. திடீர்னு பார்த்தா ஒரு விசுவாசோட காலில் கிடக்குது செருப்பு. Suddenly my slipper is in another believer's வேறொரு ஆளை leg. கூப்பிட்டு, I called another அந்த person. செருப்பு யாருடையன்னு போய் கேளு. I asked him, go and ask the person whether whose slipper is that. தேவனுக்கு மகிமை. Glory be to ஐயா God. இந்த செருப்பு யாருடையது? Oh sir, அது என்னுடையது தான். that person told it's my slipper. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உண்மையானவர் சொன்னார், அவர் எடுத்துக்கொள்ளட்டும். Truly said, this true person said, அது let him take சாட்சியா? it. Is it a testimony? தேவனுக்கு மகிமை. Glory be to God. கன்வென்ஷன் இடங்களில் வந்து மற்றவருடைய பொருட்களை நாம் திருடலாக. You must not steal other people's property in ஒருவேளை the convention. தெரியாம உன்னுடைய காலில் வந்திருக்கலாம். Maybe by mistake something has come in your leg அப்புறம் is all. வீட்டுக்கு போய் நீ சொல்லக்கூடும், But you can go and tell in the house like ஐயோ that. நான் கன்வென்ஷனுக்கு போனேன், Oh, I went to the convention. தேவன் என்னை ஆசீர்வதித்தார், God blessed me. என் காலிலே 2 செருப்பை மாற்றி விட்டார். God gave me 2 slippers. அப்படிப்பட்ட செருப்பு வேண்டாம். You don't want such slippers.
ஒன்றுக்கு ரெண்டு செருப்பு தர தேவனால கூடும். God can give you 2 pairs of slippers. சாட்சியாக ஜீவிப்போம். Let us live a life of testimony. அன்றைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்காக கண்ணு மூடினாரா. One person on that day, he closed his eyes to pray. மூடின உடனே As soon as he closed his eyes, ஒரு மரக்கட்ட வந்து நிக்குதா. he saw one log. ஜெபம் ஓடுறது இல்ல. He cannot pray. சோத்ரம் சொல்லி பார்க்கிறது. ஆனா ஒன்று வண்டி ஓடுறது. He is going on praising. இந்த மரக்கட்ட வந்து நிக்குது. He sees the log, wooden log. இரண்டாம் நாள் ஆச்சு. Second day. ஜெபம் பண்ணலாம். நல்ல ஜெபிக்கிறவர் தான். He is a good praying man. ஜெபிக்கிறதுக்காக முழங்கால் படியிட்ட உடனே he stood on the knees to pray. மறுபடியும் கட்ட வந்து நிக்குது. Again that log came. ஜெபம் ஓடுகிறது இல்ல. He is not able to pray. மூன்றாம் நாள் ஆச்சு. Third day. வண்டி ஓடுறது இல்ல. It's not going. ஊழியக்காரர்ட்ட போனேன். He came to the ஐயா நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒரு கட்ட வந்து நிக்குது. Pastor, whenever I pray, I find a wooden log coming. Glory be to God. ஊழியக்காரனுக்கு என்னடா கட்ட வந்து நிக்குதா? Worker said, சிலுவை வந்து நிக்குது சொன்னாலும் ஏதாவது சொல்லி கொடுக்கலாம். Even if you say some cross is standing, I will tell you something. கட்ட வந்து நிக்குதா? You are telling an ordinary piece of wood. எதுக்கு உன்னை தாழ்த்தி நீ உன்னை சுத்திகரித்து you humble yourself and sanctify yourself. குறைவுகள் இருந்தா some shortcomings அறிக்கை பண்ணி you confess it. நீ போய் ஜெபம் பண்ணு. You go and pray. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. தலையில எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணி பிசாசை அகற்றி போய் after putting his hands on the அங்க போய் ஆண்டவரே குற்றங்களை மன்னி சொன்னாலும் கட்ட வந்து நிக்குது. after going and telling Lord forgive my prayer, forgive me Lord, again the wood is ஓடி வந்தா. again he came to the ஐயா இப்போதும் கட்ட தான் நிக்குது. oh again I'm ஊழியக்காரன் கேட்டா. worker asked, நீ எப்போது இந்த கட்டை எங்கயாவது பார்த்திருக்கீங்களா? have you seen the wood anywhere? ஆமா ஐயா நான் பார்த்தேன். yes I have seen. இப்போது எங்க இருக்கு? where it is? என் தோட்டத்தில் கிடக்குது. it is in my முந்தி garden. எங்க இருந்தது? where was it before? பக்கத்துல தோட்டத்தில் கிடந்தது. it was the next எப்படி உள் தோட்டத்தில் வந்தது? how did it come in your garden? பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்தது. suddenly I got a liking. தூக்கி என் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தேன். I took that wood and kept in my garden. கட்ட திருடி தோட்டத்தில் வைத்து இப்ப கட்ட வருதா ஜெபத்துல? bringing the wood, you have stolen the wood, and do you say that in the prayer wood is coming before you? தேவனுக்கு மகிமை. glory be to God. அருமையானவர்களே அப்படிப்பட்டவர்கள் தூண்கள் அல்ல. beloved people, such people are not pillars. ஓ நாம் இயேசுவின் சாட்சிகள். oh we are the testimony of Jesus. இயேசுவின் சாட்சிகளே அல்லேலூயா சொல்லுங்க. oh testimony of Jesus. பிசாசானவன் கேட்கட்டும். let the devil hear it. அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்க. look at the devil and say, நான் உனக்கு ஊழியம் செய்ய மாட்டேன். you have I cannot serve you. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. all of you open your mouth and say, பிசாசே உனக்கு ஊழியம் செய்ய மாட்டேன். hereafter I will not serve you. இயேசுவுக்கு ஊழியம் செய்வோம். we will serve Jesus. சாட்சியாய் let us ஜீவிப்போம். be testimonies. நான் திருவனந்தபுரத்தில் சொன்னேன். I told in Trivandrum, எங்கயாவது காசு கிடைத்தால் anywhere you get money, நீங்கள் அது எடுக்க கூடாது. you must not get the money. அப்படி எடுத்தால் you take that money, தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கைப்பட்டியில் கொண்டு வந்து போட வேண்டும். bring it to the house of God, put it in the offering box. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை next Sunday, ஒரு சின்ன பையன் a small boy, 10 ரூபாய் கொண்டு he வந்தான். brought 10 rupees. ஐயா இத ரோடில் கடந்து கிடைச்சது. he said, pastor, I got this money on the road. எனக்கு ரொம்ப சந்தோஷம். I was very happy. பரவாயில்லையே சின்ன பையன் 10 ரூபாய் கிடைச்ச உடனே பத்திரமா வைத்து ஞாயிற்றுக்கிழமையில் அவன் கொண்டு வந்து கொடுத்தான். I was so happy. Small boy brought நான் அவனை 10 rupees. ஜெபம் பண்ணி 10 ரூபாய்க்கு பதிலாக என் பாக்கெட்டில் இருந்து 20 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். I prayed for him. Instead of 10 rupees, I gave 20 rupees. நாம இருந்தா என்ன செய்திருக்கோம்? what others கடவுளின் ஜெபத்தை கேட்டா what others would have done? oh God has answered my prayer. நான் 100 ரூபாய்க்காக ஜெபித்தேன். அட்லீஸ்ட் 10 ரூபாயாவது கிடைச்சது. God, I prayed for 100 rupees. At least I got 10 rupees. தேவனுக்கு மகிமை. glory be to God. உடனே ஐஸ்கிரீம் வாங்க போகாதே. you don't go to buy ice cream. காணிக்கைப்பட்டியில் போடுங்க. go and put in the offering box. மற்றவர்களுடைய பொருட்களை நாம எதிர்பார்க்கலாகாது. don't expect other people's property. எந்த பொருளையும் ஆசைப்படக்கூடாது. don't covet others properties. அதுதான் இந்த தூண் நமக்கு சொல்லித் தருகிற ஆழமான சத்தியங்கள். that's what the deeper truths, what the pillars speaking to us. ஆலயத்துக்கு முன்னாக so before the temple of God, எல்லோருக்கும் சாட்சியாக as a testimony for everyone, தேவ கிருபையை வெளிப்படுத்தி, let us revealing the grace of God, பிரதிஷ்டையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தி, revealing consecration and sacrificial life, போல like the flower, மாதுளை பழத்தை போல, like the pomegranates, மேலான ஜீவியம் having a higher life, செய்யும்படியாக நம்மை ஒப்படைப்போமா. to do that life shall we all surrender our lives. இனி அடுத்தபடியாக nextly, முதலாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, when we read 1 Kings chapter 6 verse 5, ஆலயத்துக்கு சுற்றிலும் around this temple, ஆலயத்தின் நீளம் 60 முழம், நீளம் 20 முழம், அகலம் length 60 cubits and breadth 30 cubits, 30 முழம் உயரம், height is 30 cubits, அதனுடைய சுற்றிலே and around அவன் it பல பல அறைகளை செய்தான். he made many chambers. அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான்.
தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. நீங்கள் வீடுகளில் போய் வாசியுங்கள். Go to your houses and read. இதுவே தேவனுடைய ஆலயம். This is the temple of God. இந்த ஆலயத்துக்கு சுற்றிலே Around this temple, பல அறைகளை செய்தார். he built many chambers. 3 தட்டாக. As 3 floors. ஆனால் ஆலயத்தினுடைய ஒரு சுவர் உண்டு. And in the temple there's a wall. அந்த சுவரில் அறை செய்யவில்லை. He did not do with that wall. அந்த சுவரின் பக்கத்தில் இன்னொரு சுவரை எடுத்தார். Next to that adjoining wall, he took another wall. 5 முழம் உயரம், 5 cubits height, 5 முழம் அகலம், 5 cubits length, அதுக்கு மேல breadth, மறுபடியும் 5 முழம் உயரம், and again 5 cubits height, 6 முழம் அகலம், and 6 cubits breadth. அதற்கு மேல Above it, 5 முழம் உயரம், 5 cubits height, 7 முழம் அகலம். 7 cubits இப்படி breadth. 3 தட்டாக பல அறைகளை செய்தார். 3 stories he made chambers. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எசேக்கியேல் புத்தகத்தில் In the book of Ezekiel, செருபாபேல் தேவனுக்கு என்று தேவாலயம் கட்டின போது 30 அறைகள் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். Zerubbabel, when he built the temple of God, we read he built 30 chambers for the ஆனால் Lord. சாலமோன் எத்தனை அறைகள் செய்தார்கள் என்று எழுதப்படாவிட்டாலும் கூட But it's not written how many chambers Solomon வேத did. பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 30 அறை என்று. Bible scholars says there are 30 chambers. இந்த அறை This side, கிழக்கு பகுதி, on the eastern கிழக்கு side. தான் அந்த வாசல். The eastern side is கிழக்கு பகுதியில தான் 2 தூண்கள். in the entrance you see two pillars. அதனுடைய இந்த பகுதி, On the other side, அதாவது தென் பகுதி, மேற்கு பகுதி, வடதிசை. you see the southern part, the western part, and the northern part. அங்க பல அறைகளை செய்தார். He built many chambers. ஆனால் முன் பகுதியில் On the front அது ஒரு portion, போர்ச். it's a porch. போர்ச்சினுடைய நீளம் The length of the porch, 20 முழம், 20 cubits. அதனுடைய அகலம் The breadth, 15 முழம், 15 cubits. அதனுடைய உயரம் The height, 120 முழம். 120 பெரிய cubits. கோபுரம் போல. Like a very big tower. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அங்கேயும் பல அறைகளை செய்தார். Even there he made many chambers. இதற்கு தான் சாலமோன் மண்டபம் என்று சொல்லப்படுகிறது. This is called Solomon's porch. இந்த முன்னால கிழக்கு பகுதியில மண்டபம் தான், அறைகள் தான் ஜெபம் பண்றதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும் மற்ற கூட்டங்கள் நடத்துறதுக்காக பாவிக்கப்பட்டதான அறைகள். On the eastern side, the chambers what was made only kept for prayer, Bible reading during the Solomon's porch. இயேசுவின் காலத்தில் During the time of Jesus, அறையில் போய் ஜெபித்தார். they went to the chambers and பேதுரு, prayed. யோவான் எல்லாம் ஜெபித்தார். Peter, James and John went and வேதத்தை prayed. வாசித்தார். When you read the word of God, ஆசாரியர்கள் கொஞ்சம் இளைப்பாறும் இடமும் அதே இடம்தான். that was the place where priests used to go and take rest. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனால் மற்ற 3 பகுதியிலே, But on the other 3 directions, 3 மாடி உயரத்திலே on the 3-story பல building, அறைகள். many chambers built. அது எதற்காக? For why it was தேவனுடைய built? ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் வைக்கும்படியாக பாவிக்கும்படியாக வைத்ததான அறைகள். It was kept to store the things of God in the chambers. நெகேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, When we read Nehemiah chapter 13 verse 5, நெகேமியா 13:5, Nehemiah 13:5. முற்காலத்தில் காணிக்கைகளும் முற்காலத்தில் சாலமோன் காலத்தில் காணிக்கைகளும் சாம்பிராணி பனிமுட்டுகள் லேவியருக்கும் பாடகருக்கும் வாசல் காவலாளர்களுக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் தசம்பாகவும் ஆசாரியரை சேருகிற படைப்பான காணிக்கைகளும் ஆசாரியர்களுக்கு சேருகிறதான காணிக்கைகளின் படைப்பாகவும் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பெரிய அறையை அந்த இடத்தில் இவ்விதமான பொருட்களை வைத்தார்கள். They kept such things there. அப்போ அந்த சுற்றிலும் உள்ள அறைகள் தேவனுடைய காணிக்கைகள் வைக்கக்கூடியதான அறைகள். The chambers around, they kept the offerings there. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த அறை நமது மனதோட ஒப்பிட்டு நாம் படிக்கலாம். We can compare these chambers with our mind. நமக்கு மனது உண்டு. We have got a mind. இந்த மனது என்பது the mind தேவனுடைய பகுதிகள் வைக்கக்கூடியதான தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்முடைய மனது. Mind is a part where we can think about the things of the Lord. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, when you read Philippians chapter 4 verse 8, பிலிப்பியர் 4:8, Philippians 4:8, கடைசியாக என் சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை, ஒழுக்கம், நீதி உள்ளவைகள், கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள். Think on these things. தேவனுக்கு மகிமை. Glory be to God.
தேவன் நமது மனதில் கிரியை செய்கிறார். God is working in our mind. இந்த மனதில் பல பல அறைகள் உண்டு. In this mind there are many chambers. முக்கியமாக 10 அறைகள். Mainly there are அவைகள் 10 காரியங்கள். 10 things are there. முதலாவது சிந்தனை, First of all thoughts, இரண்டாவது சித்தம், will, மூன்றாவது அறிந்து கொள்ளுதல், thirdly knowledge, நாலாவது புரிந்து கொள்ளுதல், fourthly understanding, ஐந்தாவது எண்ணங்கள், fifthly ஆறாவது imaginations, தோற்றங்கள், thoughts, purpose, ஏழாவது ஞாபகம், seventh memory, எட்டாவது தியானம், meditation, ஒன்பதாவது தேடுதல் seeking, பத்தாவது நினைவுகள் remembrance, 10th remembrance. இதெல்லாம் தேவனுக்கு ஏற்ற காரியங்கள். These are the things pertaining to the Lord. There are verses. அதனால தான் தேவனுடைய அறைகள் தான் நம்முடைய மனது. The chambers of the Lord are our mind. இந்த மனதில் நாம் தேவனை தேடுகிறோம். In this mind we seek the Lord. எசையா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை படிக்கும்போது Isaiah 26 the last 9th verse, the last portion. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். தேவனுக்கு மகிமை. Glory be to God. என்னுடைய ஆவி அதிகாலையில் உம்மை தேடுகிறது. My mind is seeking thee early in the morning. ஆகையால் இந்த 10 அம்சங்கள் So the 10th objects, தேவனுக்கு ஏற்றதாக, things of the Lord, ஜெயமுள்ளதாக, victorious, பரிசுத்தமுள்ளதாக, holy must be அப்போ seen. அந்த அறைகள் நமது மனதோட ஒப்பிட்டு படிக்கலாம். Chambers can be compared with our mind. அந்த மனதில் பிசாசானவன் கிரியை செய்வான். Devil will come and work in that chamber. இனி நெகமியாவின் காலத்தில் during the time of Nehemiah, செருபாபேல் ஒரு தேவாலயம் கட்டினார். Zerubbabel built a temple. நெகமியா அதனுடைய அறைகளையும் அதனுடைய மதில்களையும் கட்டினார். Nehemiah built the chambers and the walls. அடிக்கடி நெகமியா பாபிலோன் தேசத்துக்கு, மேதியா பெர்சியா தேசத்துக்கு போய் வருவார். Often Nehemiah used to go to Babylon, Media Persia and come back. காரணம் மேதியா அரமனையில் பானபாத்திரவாகனாக அவன் காணப்பட்டான். The reason he was a cupbearer to the king in the Media Persian kingdom. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அர்தசஷ்டாவின் காலத்தில் during the time of that king, இவன் மிகவும் துக்கத்தில் காணப்பட்டான். he was seen in great sorrow. அர்தசஷ்டா கேட்டான். That king asked him, உனக்கு வியாதி ஒன்றுமில்லை, you don't have any நீ sickness, ஏன் இவ்விதமாக துக்கப்படுகிறாய்? why are you so sorrowful? அவன் சொன்னான், He said, தேவனுடைய ஆலயம் நெருப்பினால சுட்டெரிக்கப்பட்டிருக்கு. oh, the temple of God is burnt with fire. அந்த ஆலயம் இந்த பாழா இருக்கும் போது, oh, when it's completely damaged, அரமனையில் நான் எப்படி சந்தோஷமாய் இருக்க how can I முடியும்? be happy in the palace? உடனே சொன்னான். Immediately he said, உடனே புறப்பட்டு சென்று king told him, you go, ஆலயத்தை கட்டிக்கொள்ளுங்க. go and build the temple. செருபாபேலின் தேவாலயம் The temple of Zerubbabel, கட்டும்படியாக to build it. முதலாவது கட்டளையை புறப்படுவித்தவன் கோரேஸ். Koresh was Cyrus was the man who first gave the command. ஆனா கோரேசினுடைய காலத்துக்கு பிறகு After the time of Cyrus, அவனுடைய குமாரன், his son, அவனுடைய பேரு தான் காம்பசிஸ், his name is called அவன் Cambyses. வந்து ஆலயத்தின் வேலையை தடை செய்தான். He came and hindered the work of the temple of God. அவனுடைய காலத்துக்கு பிறகு After his time, மறுபடியும் டேரியஸ் ஒரு ராஜா எழும்பினான். again King Darius arose. அவன் தேவாலயம் கட்ட அவர்களுக்கு கட்டளையை He again புறப்படுவித்தான். commanded to proceed on the temple of அவனுடைய God. காலத்துக்கு பிறகு After his time, மறுபடியும் அர்த்தசிஷ்ட ராஜா வந்தான். again the same king also அவனை தடை escaped. செய்தான். He hindered. மறுபடியும் அர்த்தசிஷ்ட இரண்டாமன் வந்தான். Again second time he came to reign. எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது, We read Ezra chapter 6 verse 14. எஸ்ரா 6:14, அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசிஷ்டா இந்த மூவருடைய காலத்தில் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. During the time of all the three kings the temple was built. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனாலும் இடையில் தடைகள் வந்தது. We find hindrances came in the middle. ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையானது நடந்து கொண்டே இருந்தது. But the temple of God just proceeded. The work proceeded. எப்படியும் how it went on, தேவனுடைய ஆலயத்தின் வேலை முடிந்தது. somehow the work got completely accomplished. According that, அந்த ஆலயத்தில் இதே போல பல அறைகள் காணப்பட்டது. even that temple also we see many chambers. இந்த அறைகள் தேவனுடைய பணிமுட்டுகள் வைக்கக்கூடிய அறை. oh, these chambers were kept to keep the vessels of God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தாவீது சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு பொன்னே இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தின் பின்னாக மேற்கு பகுதியில் கட்டப்பட்ட அறையில் கொண்டு வந்து வைத்தார். all the gold what David gave to Solomon kept it on the western part of the temple. முதலாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் கடைசி 51ஆம் வசனம் நினைக்கிறேன். First Kings chapter 7 the last verse. இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன்
தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட பரிசுத்தம் பண்ணும்படி வேண்டுகொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் He வைத்தான். kept in the treasure house of the Lord. அப்ப அது தேவனுடைய பொக்கிஷங்கள் வைக்கக்கூடிய அறைகள். That's the chambers to keep the treasures of இந்த God. அறைகள் நம்முடைய மனதோட ஒப்பிட்டு We can படிக்கலாம். compare these things, chambers, with our mind. தேவன் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். God is dwelling in our hearts. இதயம் தான் வாசஸ்தலம். Our heart is the habitation. சரீரம் தான் ஆலயம். Body is the temple. மனது தான் அவர் வேலை செய்கிற Mind ஸ்தலம். is the work spot. இதா தேவனுடைய ஆபீஸ் ரூம். The mind is the office room of the Lord. தேவனுக்கு மகிமை. Glory be to இங்க God. பல வேலைகள் உண்டு. There are so many அத works. ஒன்ற சிந்தனை. First is the thoughts, இரண்டாவது சித்தம், will, அறிந்து கொள்ளுதல், knowing, புரிந்து கொள்ளுதல், understanding. விதமான अनेक வேலைகள். There are so many things. ஆனால் இப்பொழுது But now, நெகமியாவின் சத்ருதான் தோபியா. the Nehemiah's enemy is Tobiah. நெகமியா வேலை செய்யும் When போது Nehemiah wanted to work, தோபியா, சன்பல்லத், கெர்சோன் மூவர் அவன் வேலைக்கு விரோதமாக கிரியை செய்தார். Tobiah and Sanballat and Gershon, they wanted to work against him. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இது இப்போது அறையின் வேலையெல்லாம் முடிந்தது. After the work of the chamber got closed, இந்த அறையை பாதுகாக்கும்படியாக preserve the chambers, ஒரு ஆசாரியனையும் ஏற்படுத்தினார். they also kept the priest. ஆசாரியனுடைய பேர் எலியாசிப். The name of the priest was Eleazar. ஆனா இந்த வேளையில் நெகமியா மேதியா ராஜ்யத்துக்கு போனான். But Nehemiah went to the land of Medians. அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது When he was coming back, அவன் அந்த அறைகளை எல்லாம் பார்த்தான். he saw the chambers. அதான் நமது விஷயம். That is our topic. அவன் அந்த அறைகளை எல்லாம் பார்த்தான். When he saw the chambers, அறைகளை பார்த்தபோது when he saw the chambers, அந்த அறையில் யாரும் போய் படுத்து தூங்க கூடாது. no one was going to sleep in the chambers. தேவனுடைய பணிமுட்டுகள், காணிக்கைகள், திராட்சரசம், எண்ணெய்கள் எல்லாம் வைக்கக்கூடிய இடம். That's the place where vessels of God, offerings, wine and oil must be kept. எல்லாம் அமைதியா இருக்கும். It all must be silent. நெகமியா இப்படி சுற்றி பார்த்தபோது Nehemiah, when he viewed it, ஒரு அறையில் இருந்து in one chamber, வந்தடா ஒரு கொரட்டா சத்தம். oh, one man was sleeping. யாரோ தூங்குறாங்க. One man is sleeping. உள்ள போய் பார்த்தா Went and saw தோபியா தூங்குறான். Tobiah sleeping. அவனை தட்டி எழுப்பி He அவன woke up. கட்டில கிட்டல எல்லாம் தூக்கி வீசிட்டான். He took his cot and threw him out. நெகமியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Nehemiah 13 verse 7. எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தோபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் அப்பொழுது எலியாசிப் தோபியாவுக்கு தேவனுடைய ஆலயங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினது நான் கேள்விப்பட்டேன். செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனமடிவாகி தோபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். பின்பு அப்படி எடுத்து வைக்கவில்லை. He did not just place it like this. பிறகு அறையை சுத்தம் செய்தார். He cleaned the chambers. அருமையான தேவ ஜனமே, dear people of God, நன்றாக கவனியுங்க. understand very carefully. முக்கியமான நேரத்தில் வந்து We have come the most important time. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நம்முடைய மனதிலே our mind, இந்த பிசாசான தோபியா வருவார். this devil Tobiah will come to work. நெகமியாவின் காலத்தில் during the time of Nehemiah, அந்த அறையிலே in the chamber தோபியா வந்தார். Tobiah came. அவனுடைய கட்டில் his பணிமுட்டுகள், stuff, அவருடைய வீட்டு சாமான், household stuff, எல்லாவற்றையும் வைத்தார். he brought all the things. மனவடி உண்டா. He was so நெகமியாவுக்கு வந்தது ஒரு வைராக்கியம். oh, Nehemiah got a zeal. தேவனுடைய பொருட்கள் வைக்கக்கூடிய இந்த இடத்தில், in the place where the things of God must be kept, இந்த சத்ருவான தோபியாவுக்கு எலியாசிப் நீ எப்படி இடம் கொடுத்தாய்? Eleazar, how can I give place for this enemy Tobiah in the chambers of God? அவன் தூர வீசினான். He took all the outward stuff and threw it out. எனக்காக உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. It's the word written for you and me. இது வெறும் கதை அல்ல. It's not a story. இது சரித்திரம். It's a history. சரித்திரமே நமது ஜீவியம். History is our life. நாமே தேவாலயம். We are the temple of God. தேவனுடைய அறையே நமது மனது. oh, the chambers of God are our mind. தேவன் இந்த அறையில் வேலை செய்ய வேண்டும். God must work in our mind. தோபியாவை போன்ற பிசாசானவன் நமது அறைக்குள் வருவான். Devil like Tobiah will come in our mind. சிந்தனை, our mind, thoughts. பிசாசின் சிந்தனைகள் வரும். oh, devilish thoughts will come. பிசாசின் சிந்தனைகள் எவைகள்? what are the devilish thoughts? மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, Mark chapter 7 verse 21, பொல்லாத சிந்தனை, wicked thoughts.
இரண்டாவது Secondly, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி according to Romans chapter 8 verse 6, மாம்சத்தின் சிந்தனை. all the carnal thoughts. மூன்றாவது Thirdly, ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி Romans chapter 1 verse 21, கேடான சிந்தனை. oh the corrupted thoughts. அடுத்தபடியாக Nextly, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2 4ஆம் வசனத்தின்படி James chapter 2 verse 2 to 4, தகாத சிந்தனை. the vain thoughts. ஐந்தாவது Fifthly, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி Matthew 16:22, மனுஷிக சிந்தனை. human thoughts. அடுத்து Nextly, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி Philippians 4:19, உலக சிந்தனை. worldly thoughts. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இப்படிப்பட்ட பிசாசனுடைய சிந்தனை, Such devilish thoughts, பலவிதமான எண்ணங்கள், the different kinds of பலவிதமான thoughts, சிந்தனைகள், different thoughts, பலவிதமான காரியங்கள் different things நமது மனதுக்குள்ளே வரும். come in our mind. நாம் பாட்டு பாடிட்டே We'll இருக்கோம். be going on singing. உண்மை என்று பாருங்க. You just see whether it's true. நீங்க இப்படி கை அடிச்ச என்ன எந்த ஆனந்தம் என்ன எந்த ஆனந்தம் சொல்லக்கூடாது பாட்டு பாடுவீங்க. You'll be just singing a song like that. ஆனா உன்னுடைய மனதில Your mind, அந்த எம்ஜிஆர் ஓடுகிறது இல்லையா? you see, don't see MGR running there. பாருங்க பாருங்க, சிவாஜி கணேசன் ஓடுகிறது இல்லையா? You see the Shivaji இப்போ உள்ளவரோட Ganesh. பேரெல்லாம் தெரியாது. Now you don't know the name. அமிதாப் பச்சன் ஓடுகிறது இல்லையா? You don't see Bachchan running. மம்முட்டி ஓடுகிறது You இல்லையா? don't see the other actor running. தேவனுக்கு மகிமை. Glory be to அதான் God. சிலருக்கு அபிஷேகம் இறங்குறது இல்ல. That's why some people don't get எல்லா பாட்டு anointing. பாடுறாங்க. They go on singing. என்ன பாட்டு? What is the singing? மகிமையின் தேவா வாரும். Oh, glorious God, descend ஆனால் down. வந்ததோ எம்ஜிஆர். But only MGR has come down. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் அபிஷேகம் இல்ல. That's why no நீ anointing. வடை சுட்டுட்டே இருக்கறா. You are going on making that cake. சிலர் பாருங்க அபிஷேகத்தில் நிரம்பும் போது Some people, when they are getting filled in the Holy நல்ல Spirit, கை அடிக்கணும். they'll clap hands. மகிமையின் தேவா வாரும். Oh, glorious God, descend down. கருணா நிதியே காப்பு. God of mercy, come down. தேவனுக்கு மகிமை. Glory be to என்ன God. அருமையான பாட்டு. What a beautiful கை song. அடித்து பாடுறோம். Clapping hands and அன்னைக்கு singing. நம்ம என்ன பாடுறோம்? What do we sing? இப்படியே பாடி பாடி இப்படி. அது வடை இப்படி இப்படி சுடுற மாதிரி. Like we are making that vada. இல்லையா? வடை இப்படி சுடுறோம், அப்புறம் எண்ணெயில் போடுறோம். We make the vada and put in the oil. ஒரு வல்லமை இல்ல. No power. ஒரு அபிஷேகம் இல்ல. No anointing. காரணம் என்ன? What is the reason? நீங்கள் அபிஷேகத்துக்காக You வந்திருக்கிறீர்கள். have come for the anointing. நீங்களுடைய வியாதி மாறும்படிக்கு You have come வந்திருக்கிறீர்கள். for the sickness to be healed. உங்களுடைய கவலைகள் பாரங்கள் மாறும்படிக்கு For வந்திருக்கிறீர்கள். your cares, your burdens to be rolled, ஆனால் removed, you come முடித்த here. உடனே But as soon as you நீ came, வந்தது போல போகிறாய். you return as you came. சிலர் இருதயம் கடினப்பட்டு Some போகிறாய். people go with the hardness of காரணம் heart. என்ன? What is the reason? இதோ உன்னுடைய மனதில் Low in your mind. தோபியா கிரியை செய்கிறார். Tobiah is working in your mind. எலியாசிப், நீ ஏன் இடம் கொடுத்தாய்? Elias said, why have you given place there? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எலியாசிப். Oh, Spirit baptized every child of God like Eliasim. உங்களுடைய மனதில் என்னென்ன காரியங்கள் கிரியை செய்கிறது? What are things working in your mind? ஆராய்ந்து பாருங்கள். Search it and find out. சில வேளையில் Sometime உங்களுடைய வீட்டு காரியங்கள் கிரியை செய்யும். Sometime your house things will come in your mind. எனக்கு தூக்காவி இருந்தது. I used to sleep, slumber, 8ஆம் வயதில் இருந்து from the age of 8 16ஆம் வயது வரைக்கும் till the age of 16. 8 வருடம் 8 years. நான் அந்த ஆவியினால் கஷ்டப்பட்டு I was suffered with the spirit. எப்ப கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தாலும் Whenever I come for the meeting, அப்படியே தூங்கிடும். I'll just sleep. என்னுடைய மனதிலே My mind, ஸ்கூலில் விளையாடுகிறது போல விளையாட்டு மனதில் வரும். I used to feel as if I'm playing in the school. இங்க நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடுவாங்க. Always singing நான் songs. வாயில பாடுறேன். I also used to sing நான் in my கை mouth. அடிக்கிறேன். I also used to clap my ஆனா hands. மனதுக்குள்ள ஸ்கூலில் விளையாடுறது போல. My mind, I used to feel இல்ல playing in the வீட்டுல school. ஏதாவது காரியங்கள் செய்கிறது போல. I feel as if I'm doing some work in the house. அப்படி உங்களோட மனதில் வருகிறது இல்லையா? Do you don't feel like this in அப்படி your வந்தவர்கள் mind? மட்டும் கரங்களை உயர்த்துங்கள். Such people lift up your hand. எல்லாருக்கும் உண்டு. Truly all of விளங்கிக் us. கொள்ளுங்க. Understand this. இது யார் என்று தெரியுமா? You know who is this? ஒருவேளை உன் வீட்டு காரியங்கள் ஆயிருக்கலாம். Maybe it's your whole house stuff. ஒருவேளை உன் பிள்ளைகள் Maybe ஆயிருக்கலாம். it's your children. ஒருவேளை உன் புருஷன் Maybe your ஆயிருக்கலாம். husband. ஒருவேளை உன் மனைவி Maybe ஆயிருக்கலாம். your wife. பெரிய தப்பான காரியங்கள் அல்லாமல் Maybe இருக்கலாம். it may not be a great mistake. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு God's blessing. இதெல்லாம் தடையாக கிரியை செய்கிறது. It's a hindrance for God's blessing. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் ஒரு மனதுடன் ஆராதிக்க That's வேண்டும். why we have to worship God one mind. அப்படிப்பட்டதான தடைகளை அகற்றுங்கள். Remove such hindrances. அந்த தோபியாவை அகற்றுங்கள். Remove the Tobiah. தோபியாவின் ஆவியோடு எதிர்த்து நில்லுங்கள். This is the spirit of Tobiah. அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போ When such things come, பேதுருவை பாருங்கள். look at Peter. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் Matthew 16:22. இயேசு
பேதுருவை அகற்றினார். Jesus rebuked Peter. ஆனா பேதுருவை அகற்றுவதில்லை. He did not rebuke Peter. இயேசுவே உமக்கு அப்படி சம்பவிக்கலாகாது. Oh Jesus, it must not happen நீ to you. மரிக்க கூடாது. You must not die. இந்த 3 வருடம் 3 years. நாங்க என்ன சுகமாக சாப்பிட்டோம். How joyfully we were with you. காலையில எழும்பின உடனே நமக்கு நல்ல தோசை இட்லி. Early morning arose, we got dosa and நல்ல idli. சாப்பாடு. Afternoon we got very good lunch. எல்லாரும் சமைச்சு கொண்டு வர்றாங்க. All cooking people are bringing, believers are bringing for us. மிச்சம் வருகிறது. All the things are getting நீ remaining. ஆசீர்வதித்த உடனே 12 கொட்டை வீதி வருது. When you bless, 12 baskets are remaining. ஒரு கஷ்டம் இல்லாம நல்லா சாப்பிடலாம். Without any difficulty you are going on eating. கையெல்லாம் கழுகாமலே சாப்பிடலாம். Without washing hands also we can eat. போகாமலே சாப்பிடலாம். Without going to work we can eat. அப்படி ஒரு வரம் கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லமா இருக்கும். Water, if you get such a gift, how it will be good. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நினைச்ச உடனே வாய்க்குள்ள சாப்பாடு வரணும். Without going to work, and when you think, the food must come in your mouth. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்படிப்பட்ட எண்ணமோ Such thought. பேதுரு சொன்னார், ஆண்டவரே உமக்கு அப்படி சம்பவிக்க கூடாது. Oh Lord, it must not happen for thee. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? நல்லது பேதுருன்னு சொன்னாரா? Did Jesus say, good Peter? அப்பால போ சாத்தானே. Get thee behind Satan. அது என்னது? Why did he say so? பேதுரு சாத்தானாச்சா? Is it Peter is called a Satan? இல்ல. No. பேதுருவுக்குள்ள Within Peter, அவனோட மனதில in his mind, ஒரு சாத்தான் கிரியை செய்தான். Satan worked. இயேசு இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். Jesus can search the heart. இயேசு பேதுருவை பார்த்தபோது And Peter saw Peter. அவனுடைய Jesus saw Peter. மனதில் கிரியை செய்த அவனோடு பேசின அந்த சாத்தானை இயேசு கண்டார். Jesus saw the Satan who was speaking in his mind. பேதுரு பேசவில்லை. Peter did not speak. அந்த சாத்தான் பேசினான். Satan was speaking. ஆனா இயேசு சிலுவையில் மரித்தார். The reason Jesus died on the cross. பிசாசுக்கு தெரியும் என்னுடைய தலை நசுக்குவார் என்று. Devil knows my head will be crushed. அதனால தான் இயேசு மரிக்க கூடாது. So Jesus must not die. இயேசு சிலுவையில் போக கூடாது. He must not go to the cross. அவன் மரத்தில் தொங்க He கூடாது. must not hang on the cross. அப்படி மரித்தால் If he dies, அந்த மரத்தில் தொங்காமல் அவன் மரிக்க வேண்டும். if he dies also he must die without hanging on the cross. வாரினால் அவனை அடித்தார். That's why they put the stripe, they put on, they whipped him on the stripes. ரத்தத்தை எல்லாம் சிந்தி அவன் இங்கே மரிக்க வேண்டும். They whipped him with stripes, they shed the blood so that he must die like that one. சிலுவையில் மரிக்கலாக. He must not die on the cross. சிலுவையில் மரித்தால் If he die on the cross, மரத்தில் தொங்கினால் if he hangs on the tree, பிசாசுன்ற தலை நசுக்கப்படும் என்ற சத்தியம் பிசாசுக்கு தெரியும். devil knows his head will be crushed. அதனால தான் That's why பிசாசு பேதுருவிலூட பேசினார். Peter, Satan spoke through. நீ சொல்லப்பா. Peter, you say like this. நீ சொன்ன இயேசு ஆமா சொல்லுவார். If you say, Jesus will say நான் போய் yes. சொல்ல என்ன விரட்டுவார். If I go and tell, he will நீ rebuke போய் me. சொல்லு. You go and tell. இயேசுவே நீ மரிக்க கூடாது. For Jesus you must not படித்து பாருங்க. die. You read மத்தேயு that. 16 அதிகாரம் 22 வசனம். Chapter 16 verse 22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே, இதோ உமக்கு நேரிடக்கூடாது. இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆ. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். You don't save in all the things of God, but you think of things of men. தேவனுக்கு மகிமை உண்டா? Glory be to God. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது இல்ல. You know, think about things of men. நீ போது மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். You are thinking about the things of அதனால men. தான் அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னான். That's why he says, get thee behind Satan. ஆகையால் இப்பொழுது பிசாசானவன் பேதுருவினுடைய மனதில் அந்த சிந்தனையில் கிரியை செய்தான். Now devil came in the mind of Peter, working in his thoughts. இதே போல In the same way, உங்களுடைய மனதிலும் பலவிதமான காரியங்கள் கிரியை செய்கிறது in இல்லையா? your mind also does not devil work like this? தேவனை ஆராதிக்கும் போது When you worship God, இப்படிப்பட்டதான தடைகள் உன்னுடைய மனதுக்குள் வந்தால் when such hindering thoughts come in your mind, பாருங்க தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு அதெல்லாம் தடை. that will be hindering all your divine blessings. அந்த தடைகளை நீங்கள் மாற்றுங்கள். Remove the blessing, remove the hindrances. Glory be to அந்த God. தடையை நீ மாற்றும் போது When you remove the hindrances, நீ அதிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளலாம். you will be delivered from that. இனி ஒரு முறை Another one, இயேசு சமேரியா தேசத்துக்கு போனார். Jesus went to the land of Samaria. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. சமேரியா தேசத்துக்கு போன போது When he went to the land of Samaria, அந்த தேசத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. the people of that country did not accept him. உடனே யோவான் சொல்லுகிறார், Immediately, ஆண்டவரே அந்த எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினது போல then John said, Lord, as Elijah brought fire from heaven, நாங்களும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி we also want to bring fire from heaven. இவர்கள் எல்லாம் அடித்து போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். Is it your will so that we may consume
tells you of all these people. யோவான்ற வைராக்கியம் பாருங்க. See the zeal of John. அவனுக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்கிறது என்று பாருங்க. See what spirit was working within him. உடனே இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? யோவானே, Oh John, எந்த ஆவி உனக்குள்ள கிரியை செய்கிறது என்று தெரியுமா? do you know what spirit is working within you? படிங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் Read Luke chapter 9, 54ஆம் வசனத்தில் verse from 54. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது அதே கண்டபோது ஆண்டவரே, எலியா செய்தது போல எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வானத்தில் இருந்த அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, யோவான் என்ன ஆவி உடையவர்கள் என்று நீ அறிகிறீர்களா? Ye know not as to what manner of spirit ye are of. மனுஷகுமாரன் மனுஷனை அழிக்காமல் ரட்சிக்கிறதுக்கே வந்தார். Son of man is not come to destroy men's life but to save them. எந்த ஆவி அவனுக்குள் கிரியை செய்தது? What spirit was working within him? ஓ, பிசாசுடைய ஆவி. Spirit of the devil. அந்த யோவானும் அந்த பேதுருவும் அவருடைய மனதை பிசாசுக்கு இடம் கொடுத்தது. John and Peter, they gave place for the they gave place for devil in their mind. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனபடியால் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போய்விட்டார். They could not receive the blessings. இதே போல In such a நாமும் way, கூட நம்முடைய மனதில் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. we also must not give place for the devil in our mind. சரீரத்தில் பாவம் செய்யாமல் இருக்கலாம். Maybe we may not commit sin in our body. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த வாட்ச் This watch. ஜேக்கபினுடைய சொந்தம் என்று வைத்துக் கொள்ளுங்க. For example, Jacob is the owner of this. ஆனா இது திருடும்படிக்கு நான் பிரயாசப்பட்டேன். If I'm trying to steal this. அவர் அது பாக்கெட்டில் வைத்திருக்கிறார். Is தேவனுக்கு மகிமை. Glory be to God. என்னுடைய எண்ணம் என்ன? What is my thought? இதை திருட வேண்டும். I have to somehow steal it. ஜெயிக்கோ, praise the Lord. I'm telling praise the Lord, Jacob. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நல்லா இருக்கிறீங்களா? You are keeping well? எதுக்கு நான் இங்க தட்டுறேன்? Why I am beating here? இதை எடுக்க வேண்டும். Just to remove this. திருட வேண்டும். Steal it. என்னுடைய புத்தி திருட்டு புத்தி. My mind is stealing thought. நான் இப்படி எல்லாம் தட்டி அவரை உற்சாகப்படுத்துறேன். I'm just tapping him and encouraging ஆனா him. ஜேக்கப் என்னை பார்க்கல புத்தியுடையவர். Jacob is very wiser than me. When I gave him a tap, கை வச்சாரு. he kept his hand here. எனக்கு திருட முடியவில்லை. I cannot steal. நான் வந்துட்டேன். I returned back. பரலோகத்தில் In heaven, ஒரு ஞாபக புத்தகம் உண்டு. there's a book of memory அந்த there. புத்தகத்தில் எழுதி வைக்கும். In the book of memory it will be என்ன எழுதி written. வைக்கும்? What they will write? இத்தனாம் தேதி On this day, இந்த வேளையில் in this time, நீ ஜேக்கபுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி you told praise the Lord to உன்னுடைய Jacob. மனதினால In your thought, அந்த பேனையை திருட நீ you பிரயாசப்பட்டாய். wanted to steal that நீ pen. திருட. You are a thief. ஒத்துக்கொள்கிறீர்களா? Do you accept நான் it? திருடவில்லை. I did not steal. நான் திருடவில்லை. No, I did not take. ஆனா மனதில் திருட வேண்டும் என்று எண்ணினேன். In your thought, you imagined to steal. தேவன் என்ன திருடன் என்று சொல்லுவார். God will say you are a thief. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மனதில் எதை செய்கிறீர்களோ Whatever you do in your mind, அதற்கேற்ற தண்டனை உண்டு. you will get the punishment. நீ சரீரத்தில் ஒரு பாவம் You செய்தால் may not, if you do a mistake in the body, சரீரத்துக்கு அதுக்கேற்ற தண்டனை உள்ளது போல as you got a punishment in the body, என்னென்ன காரியங்கள் மனதுக்குள் வருகிறதோ whatever things are coming in your mind, அதற்கேற்ற தண்டனையும் உண்டு. according that you will be punished. இதே சத்தியத்தை According to this truth, இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொன்னார். Jesus told like this. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களை படிக்கும்போது We read Matthew chapter 5 verse 28 and 29. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு I am சொல்லுகிறேன், telling unto you, ஒரு ஸ்திரியை இச்சையோடே பார்க்கிற எவனும் ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு தன் இருதயத்தில் அவளுமாக விபச்சார பாவம் செய்தாயிற்று. whosoever even looketh on a woman to lust after her, hath committed விபச்சார adultery with her. பாவம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைத்திருக்கிறார். It was told before, you shall not commit adultery. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், But I say unto you, கிருபையின் தேவ ஜனமே, oh people living in the time of grace, ஒரு ஸ்திரீயை looking at a woman, இச்சையோட பார்க்கிற எவனும் anyone looks on a woman with lust, அவளும்